எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த அந்த நகரத்தின் ஒரு பகுதியில் மக்கள் கூட்டம் கூட்டம் கூட்டமாக கூடியிருந்தன. அங்கு பல செய்தி தொலைக்காட்சிகளிலிருந்து மீடியா மக்கள் வந்திருந்தன. தொகுப்பாளர்: எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க நின்னுட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசா கட்டி இருக்க இந்த 50 ஃப்ளோர் இருக்க அபார்ட்மெண்ட் முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கோம். கடந்த 2 வருஷமா கட்டிட்டு இருந்த இந்த பில்டிங் ஒர்க் போன வாரம் முடிஞ்சு இருந்த நிலையில இப்போ இன்னைக்கு நம்ம மினிஸ்டர் இதை ஓபன் பண்ண வைக்க வந்துட்டு இருக்காரு. இன்னொரு தொகுப்பாளர்: இந்த அபார்ட்மெண்ட் சென்ட்ரலைஸ்டு பிளேஸ்ல இருக்கிறதுனால பில்டிங் கட்டிட்டு இருக்கும் போதே இங்க இருக்க 1500க்கும் மேற்பட்ட பிளாட்டுகள் புக் ஆகி விட்டதா சொல்றாங்க. தோ மினிஸ்டர் வந்துட்டாரு என அவர் கூற, அங்கிருந்த அனைத்து கேமராக்களும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என எழுதப்பட்டு இருந்த அந்த காரை நோக்கி திரும்பியது. அதிலிருந்து வெள்ளை சட்டை வேஷ்டியுடன் இறங்கிய மினிஸ்டரை அவர் கருப்பு பூனைகள் படை சூழ அந்த அபார்ட்மெண்டில் தரைத்தளத்தில் அமைக்கப்பட்டிருந்த திறப்பு விழாவிற்கான சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்ட இடத்திற்கு சென்றார். அவர் கையில் சிறிய விளக்கு ஒன்று கொடுக்க அதை வைத்து அங்கிருந்து பெரிய குத்து விளக்கின் அனைத்து முகப்புகளையும் ஏற்றி வைத்தார். ஊடகங்கள் அதை பல கோணங்களில் படம் பிடித்தது. அன்று அதுதான் ஹாட் டாபிக். அங்க பிளாட் வாங்கிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறினர். பெரிய கூட்டு குடும்பங்கள், சிறிய குடும்பம், திருமணமாகாத ஆண்கள், பெண்கள், வேலைக்கு செல்பவர்கள், முதியவர்கள் என அனைத்து விதமான மக்களும் நிறைந்திருந்தன. அந்த அபார்ட்மெண்டில் மால், சூப்பர் மார்க்கெட், ஜிம், பியூட்டி பார்லர், பிளே ஸ்டேஷன், இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் என சகல வசதிகளும் இருந்தது. அதனுடன் ஹை செக்யூரிட்டி சிஸ்டமும் இருந்தது. அபார்ட்மெண்ட் திறந்து ஒரு வாரம் கடந்திருந்தது. P16 என்ற பிளாட்டில் இருந்த ஒரு அறையிலிருந்து காது கிளியும் அளவிற்கு சத்தம் வந்து கொண்டிருந்தது. ஹோம் தியேட்டர் அதிர்ந்து கொண்டிருந்தது. ஒரு இங்கிலீஷ் பிளாட்டிற்கு. அடியே ஸ்வேதா, உன்னோட இம்சடி, உனக்கு மார்னிங் ஷிஃப்ட்னா எங்களை ஏண்டி டார்ச்சர் பண்ற? அந்த ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணிட்டு கிளம்புடி என கத்தினாள் ஒருவள். அப்பொழுதும் சத்தம் குறைந்த பாடில்லை. வேகமாக பெட்டில் இருந்து எழுந்தவள் பிளேயரை ஆஃப் செய்துவிட்டு, எரும கழுத, காது கேட்கலையாடி உனக்கு என அவளை திட்டிக்கொண்டே ஹாலில் சென்று பார்க்க அங்கிருந்த டேபிள் மேல் ஒரு சீட்டு இருந்தது. அதை எடுத்தாள். ஓகே டார்லிங், என்ன திட்டி முடிச்சிட்டியா? பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெடி பண்ணி ஹாட் பாக்ஸில் இருக்கு. வைஷுவும் நீயும் சாப்பிட்ருங்க. நான் சீக்கிரமா வந்துடுவேன். பாய் பிரீத்தி டார்லிங் என எழுதி அதற்கு கீழ் அவள் லிப்ஸ்டிக் முத்தம் இருந்தது. அதை படித்தவள் அதை கசக்கி குப்பை தொட்டியில் வீசிவிட்டு மீண்டும் சென்று கட்டிலில் அங்கு படுத்திருந்த வைஷுவை கட்டுப்பிடித்து கொண்டு உறங்க ஆரம்பித்தாள். அங்கு ஸ்வேதா ஸ்கூட்டர் ஒரு 4 மாடி கண்ணாடி கட்டிடத்தின் பார்க்கிங்கில் நின்றது. அவள் வண்டியிலிருந்து இறங்கி உள்ளே செல்ல பின்னாலிருந்து ஓடி வந்து ஒருவன் அவளை இடித்தான். எருமை, கண்ணு தெரியல, பாலா தடி மாடு என திட்டினாள். ஈ என பள்ளி இழுத்தவன், இன்னைக்கு என்ன அந்த பிசாசுங்க 2 பேரும் காணோம். அவங்களுக்கு நைட் டியூட்டி. ஓஹோ சரி, புது பிளாட்டுக்கு போயிட்டீங்களா? 4 நாள் ஆச்சு. ரோகிங்களா, 5 வருஷமா கூட வேலை பார்க்குறேனா? கூப்பிடணும்னு ஒரு நினப்பு கூட இல்லை உங்களுக்கு. பிஸிடா, நாளைக்கு வா, ஃப்ரீ தான் என்றாள். ஓகே, நாளைக்கு வரேன், பாய், லஞ்சில் மீட் பண்ணலாம் என்றவன் அவனிடத்திற்கு செல்ல அவளும் அவள் பணியை தொடரச் சென்றாள். மாலை நேரம். B16 பிளாட்டிலிருந்து பிரீத்தி, வைஷு வெளியில் வந்தனர். அதே நேரத்தில் அவர்களுக்கு எதிர் பிளாட்டிலிருந்து ஒரு 45 வயது மிதிக்கத்தக்க ஆண் வெளியில் வந்தார். பிரீத்தி, என்ன சுப்பு அங்கிள், உங்களுக்கும் நைட் டியூட்டியா? ஆமாம் பிரீத்தி. நீங்க எங்க ஷாப்பிங்கா? அட போங்க அங்கிள், எங்களுக்கும் டியூட்டி தான் என்றாள் வைஷு. சுப்புவும் ஓஹோ சரிடா பாய் என்றவர் சென்றுவிட அவர் போவதையே வாசல் என்று பார்த்து கொண்டிருந்தார் ஒரு பெண். வைஷு உடனே என்ன ஜனனி மாமி, ஃபீலிங்ஸா என கண்ணடிக்க ஜனனி மாமியும் போடி என வெட்கப்பட்டு கொண்டே உள்ளே ஓடிவிட்டார். அதை பார்த்து வாய்விட்டு சிரித்தவர்கள் கீழிறங்கி சென்றனர். ஸ்வேதா ஒர்க் முடிச்சிட்டு பிளாட் டோர் ஓபன் பண்ணதும் அங்க இருந்த வால் கிளாக் 10 மணி ஆகிடுச்சுன்னு காட்டுது. அவ பேக் தூக்கி போட்டுட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நைட் ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே வர மணி 10:45. ஹாட் பாக்ஸ்ல இருந்த சப்பாத்தியும் ஹீட் பண்ணி சாப்பிட கொஞ்ச நேரம் சாங்ஸ் கேட்டுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்க தூக்கமே வரல. இன்னும் தூக்கமே வரமாட்டேங்குது. சரி, FB போலாம் என அவள் முகநூல் பக்கத்தில் சென்று வெறுமன அனைத்தையும் ஸ்க்ரால் செய்து கொண்டு இருந்தாள். மணி 1. அவளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது.
டு see a horror movies just like this page என காட்டியது. அதனுள் சென்று பார்க்க ஒரு படத்தின் லிங்க் அதில் காட்டியது. படத்தின் பெயர் பிப்பெட் என மட்டும் காட்டியது. அவளுக்கு தூக்கம் வராததால் அந்த லிங்கை ஓபன் செய்து மொபைலை டிவியுடன் கனெக்ட் செய்து பார்க்க ஆரம்பித்தாள். படம் பயங்கரமாக இருந்தது. சிறிது நேரம் போக அந்த படத்தில் வந்த பெண்ணிற்கு பேய் பிடித்து அவள் ரணகொடூரமாக கத்துவதை பார்த்தவள் அந்த பெண் அந்த அறையில் அவளை பார்ப்பது போல் இருக்க சட்டென டிவி ஆஃப் செய்துவிட்டு போர்வையை போத்திக் கொண்டாள். கண்களை மூடி உறங்க ஆரம்பித்தவள் மீண்டும் அந்த பெண் கத்தும் சத்தம் கேட்டு வாரி சுருட்டி கொண்டு எழுதாள். டிவி ஓடிக்கொண்டிருந்தது. அவளுக்கு நரம்புகள் வெடவெடுத்தது. டிவி ரிமோட்டை தேட அது அவள் கைகளுக்கு கீழே நசுங்கியிருந்தது. அதை கண்டு மூச்சு விட்டவள் தூக்கத்துல ஆன் பண்ணிட்டேன் போல என மீண்டும் ஆஃப் செய்து விட்டு படுத்தாள். தூக்கம்தான் வந்த பாடில்லை. படம் பார்த்ததில் சிறிதாக பயம் வேறு தொற்றிக்கொள்ள பதறிக்கொண்டிருந்தவள் நினைவில் வந்தாள் ஜனனி மாமி. பேசாம இன்னைக்கு போய் மாமி கூட தூங்கலாம். சுப்பு அங்கிள் கூட நைட் டியூட்டிக்கு போயிட்டாரு. மாமியும் தனியா தான் இருப்பாங்க என எழுந்து பிளாட் கதவை திறந்து எதிர் பிளாட் காலிங்கை அடித்தாள். 2 நிமிடங்களுக்கு பின் கலைந்த மடிசாருடன் ஜனனி மாமி கண்களை கசக்கி கொண்டு கதவை திறந்து ஸ்வேதாவை பார்த்ததும், என்னடிமா ஸ்வேதா, இந்நேரம் வந்திருக்க என கொட்டாயுடன் பதில் கூறாமல் அவள் கலைந்த மடிசாரியும் அதில் தெரிந்த அவள் இடையழகையும் பார்த்து கொண்டிருந்தாள். மாமி அவளை உழுக்க, அதுவா மாமி, தனியா தூங்க பயமா இருக்கு, அதான் இன்னைக்கு உங்க கூட தூங்கட்டுமா என கேட்டாள் ஸ்வேதா. அவ்வளோதானா? நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். சரி உள்ளவா என அவளை உள்ளே அழைத்து கதவை மூடினாள். உள்ளே வந்தவளிடம், இந்த பாரடிமா, அதுவும் அந்த ரூம்ல நீ தூங்கிக்கோ என ஒரு அறையை காட்ட, ஐயோ மாமி, எனக்கு கட்டிட்டு தூங்குனாதான் தூக்கம் வரும் என ஜனனியை பார்த்து கொண்டு சொல்ல, தூக்கத்திலிருந்த மாமிக்கு அதெல்லாம் தெரியவில்லை. இம்சடி, வா என் கூட படுத்து தூங்கு என அவள் அறையை நோக்கி முன்னால் நடக்க ஸ்வேதா அவள் பின்னால் சென்றாள். ஜனனி சென்று படுத்ததும் ஸ்வேதா அவளை உரசினார் போல் படுத்து அவள் மேல் கை கால் போட்டு கட்டி கொண்டார் போல் படுத்து கொண்டாள். மாமியும், எப்படி நீங்க மடிசார் கட்டிட்டே தூங்குறீங்க மாமி? பழகிடுச்சுடி குழந்தை, நீங்க மாடர்ன் ட்ரெஸ் போடாம மாட்டீங்களா மாமி? சீச்சி, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது என முகம் சுளித்தாள். அப்போ இன்னைக்கு நீங்க மாடர்ன் ட்ரெஸ் போட போறீங்க, இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் என மாமி, வேண்டாம்டி வந்து தூங்கு என கத்துவதை பொருட்படுத்தாமல் அவள் பிளாட்டிற்கு ஓடினாள். அவள் அறைக்கு சென்றவள் அவள் அலமாரியை திறந்து அவளுடைய ஒரு நைட் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு திரும்புகையில் மெத்தையில் முக்காடு போட்டு படுத்து கொண்டிருந்த உருவத்தை பார்த்து சிரித்துவிட்டு எதிர் பிளாட்டிற்கு சென்றாள். சென்றவள் மாமி கையில் அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து, போங்க மாமி, போய் மாத்திட்டு வாங்க என்றாள். ஜனனி மாமியும், போடி, நான் இதெல்லாம் போட மாட்டேன், குட்டியா இருக்கு என வெட்கப்பட, நான் வேணும்னா ஹெல்ப் பண்றேன் மாமி என ஸ்வேதா சொல்ல, வேணாம் வேணாம், நானே மாத்திட்டு வரேன் என உள்ளே சென்று மாற்றிக்கொண்டு வந்தாள். அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்வேதா. என்னடி பார்வை இது, போய் தூங்கு, நான் போய் மாத்திட்டு வரேன் என கூற, நோ 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 மாமி, செம்மையா இருக்கீங்க, இப்படியே தூங்குங்க, நாளைக்கு காலையில மாத்திக்கோங்க ப்ளீஸ் என கெஞ்ச, கடவுளே, சரி வந்து தூங்கு, எனக்கும் தூக்கம் வருது என அவள் சென்று படுத்துவிட ஸ்வேதா அவள் முதுகை பார்த்த போல் படுத்து கொண்டாள். மாமி கண் மூடி தூங்க ஆரம்பிக்க அவள் மேலாடையை யாரோ இடுப்பிலிருந்து மேல் நோக்கி தூக்குவது போல் தோன்ற அது ஸ்வேதா என நினைத்து, அடியே உன் அட்டகாசம் தாங்கல, அமைதியா தூங்குடி என திட்டிக்கொண்டே திரும்ப ஸ்வேதாவோ கண்களை மூடி தூங்கி கொண்டிருந்தாள். அவளை பார்த்த ஜனனி மாமி, கழுத, பண்றதையும் பண்ணிட்டு தூங்குற மாதிரி நடிப்பு வேற, விளையாடாம தூங்குடி என ஸ்வேதாவை பார்த்தவாறு கண்களை மூடிக்கொண்டாள். சிறிது நேரம் அமைதியாக இருக்க இப்பொழுது மாமியின் முதுகை யாரோ தடவுவது போல் தோன்ற பயந்து கண் விழித்தவர் முன் ஸ்வேதா உறங்கிக் கொண்டிருக்க பின்னால் யார் என்ற பயம் தொற்றுகிறது. தொண்டைக்குழியில் எச்சில் விழுங்க மெல்ல தலையை திருப்பினாள். அங்க யாரும் இல்லை. தலையில் தட்டிக்கொண்டு பிரம்மை என மீண்டும் கண் மூடினாள். மறுநாள் காலை கதவை உடைக்கும் அளவிற்கு டம் 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 என தட்டியதற்கு பலனாய் தூக்கத்திலிருந்து எழுந்து வந்து B16 பிளாட் கதவை திறந்தாள் ஸ்வேதா. எதிரில் வைஷு, பிரீத்தி அவளை கொலை வெறியுடன் முறைத்தன. பிரீத்தியும், எருமை, எவ்வளவு நேரடி கதவை தட்டுறது, தூங்கிட்டேண்டி என்றால் கண்களை கசக்கி கொண்டு ஸ்வேதா. இவள் கதவை திறந்த பின்னரும் கதவு தட்டும் சத்தம் கேட்க வெளியில் எட்டி பார்த்தால் அங்கு சுப்பு அங்கிள் அவர் வீட்டின் கதவை தட்டி கொண்டிருந்தார். அவர் அருகில் சென்றவள், என்னாச்சு அங்கிள் என்றாள். இந்த ஜனனி என்ன பண்றானே தெரியல,
எவ்வளோ நேரம் கதவை தட்டுறது? மனுஷன் நைட் டியூட்டி போயிட்டு வரானே, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. நல்ல கும்பகர்ணன் தங்கச்சி மாதிரி தூங்கிட்டு இருக்கா போல என கடுகடுத்தார் சுப்பு. ஸ்வேதாவும் அவள் பங்கிற்கு கதவை தட்ட கதவு திறப்பதாய் தெரியவில்லை. எதர்ச்சியாக தரையை பார்த்த ஸ்வேதா அங்கிள் என கத்தினாள். கதவின் இதுக்கு வழியே வழிந்து வெளியில் வந்து கொண்டிருந்த சிவப்பு நிற திரவத்தைக் கண்டு சுப்பு நடுங்கிய கைகளுடன் அதை தொட்டு பார்க்க அது ரத்தம் என தெரிந்ததும் அவர் முகம் வெளியேறியது. சுப்புவும் கதவின் இடுக்கு வழியே வழிந்த ரத்தத்தைக் கண்டு நடுங்கி அங்கிருந்த எமர்ஜென்சி சுவிட்சை அழுத்த அலாரம் சத்தம் கேட்டு 2 செக்யூரிட்டியும் அந்த ஃப்ளோரில் இருந்தவர்களும் அந்த பிளாட்டிற்கு வந்தனர். செக்யூரிட்டியிடமிருந்து இன்னொரு சாவியை வாங்கி கதவை திறக்க அங்கு ரத்தம் வழிந்து வந்து கொண்டிருந்தது. மற்றவர்கள் வெளியில் நின்றுவிட செக்யூரிட்டியும் சுப்பு அங்கிள் மட்டும் ஸ்வேதா உள்ளே சென்றனர். அந்த ரத்தம் கடைசியில் அவர்கள் பெட்ரூம் வாசலில் நின்றது. சுப்பு நடுங்கும் கைகளுடன் கதவை திறக்க அங்கு கட்டிலில் படுத்திருந்த ஜனனியின் கால் வழியாக ரத்தம் வழிந்து வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்தவர் கதறி அழ ஸ்வேதா வேர்த்து விறுவிறுத்து போய் அவள் பிளாட்டிற்கு ஓடினாள். உள்ளே வந்தவள் கதவை மூடிவிட்டு அதன் கீழ் அமர்ந்து 2 கைகளாலும் வாயை பொத்தி கொண்டு மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க நடுங்கிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது முகம் கழுவி வந்த பிரீத்தி, என்னடி பிரச்சனை? சுப்பு அங்கிள் எமர்ஜென்சி அலாரம் பிரஸ் பண்ணியிருப்பாரு போல என கேட்க அவ்வளோ பயந்து நடுங்கி கொண்டிருந்தாள். வயசுவும், ஏ ஸ்வேதா என்னடி ஆச்சு? அங்க அங்க மாமி செத்து கிடக்குறாங்கடி, அவங்க உடம்புல இருந்து ரத்தம் வழிஞ்சு போயிட்டு இருக்கு என்றால் நடுங்கும் குரலுடன் ஸ்வேதா. அவள் ரத்தத்தை கண்டு பயந்து விட்டாள் என நினைத்து இருவரும் அவளை வெளியில் விடாமல் சமாதானம் படித்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் ஆம்புலன்ஸ் வர ஜனனின் உடல் பிரேத பரிசோதனைக்கு எடுத்து செல்லப்பட்டது. உடன் சுப்புவும் சென்றார் போலீஸ் விசாரணைக்காக. போலீஸ் வந்ததே பிரீத்தி சொல்ல சற்று அடங்கியிருந்த நடுக்கம் அதிகமானது ஸ்வேதாவிற்கு. எனக்கு எனக்கு பயமா இருக்குடி என்றாள். வைஷுவும், நீ எதுக்கடி பயப்படுற? யாருன்னு போலீஸ் கண்டுபிடிப்பாங்க, நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத என அவளை சமாதானப்படுத்த, இல்லடி ஜனனி, இல்லடி, ஜனனி மாமி போட்டு இருந்தது என்னோட ட்ரெஸ் என்றாள் ஸ்வேதா. வயசு பிரீத்தி இருவரும் அதிர்ந்து, என்னடி சொல்ற? அது ஓன் ட்ரெஸ்ன்னு எப்படி சொல்ற? அதே மாதிரி ட்ரெஸ் மாமி வச்சிருக்கலாம்ல என்றாள். இல்லடி, நான் காலையில வந்து பார்த்தா என் கபோர்டில் அந்த ட்ரெஸ்ஸை காணோம். நேத்து நைட்டு பார்த்தேன்டி என்றாள் ஸ்வேதா. உன் ட்ரெஸ் எப்படி மாமி கிட்ட போச்சு? நேத்து மாமி வீட்டுக்கு போனியாடி என பிரீத்தி கேட்க, இல்லடி, நைட் தூக்கம் வரும்னு பேய் படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன். ஆனால் மறுபடியும் படம் ஓடிச்சு. நான் தூக்கத்தில் ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சி மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். நான் எதுவும் பண்ணலடி என முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். வைஷு உடனே, ஸ்வேதா லூசு மாதிரி பேசாத, நீ எதுவும் பண்ணல, அப்புறம் எதுக்கு அழுகிற? போலீஸ் விசாரிக்கட்டும், நீ பயப்படாத என அவளை சமாதானப்படுத்தி உறங்க வைத்தனர். ஹாஸ்பிட்டலில் ஜனனியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சு. அதில் என்ன சொல்லி இருக்காங்கன்னா, ஜனனி கற்பழிக்கப்பட்டு இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிறப்புறுப்புல இருந்து அதிக ரத்தம் வெளியேறி இறந்திருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்தது. சுப்பு ஜனனி பாடியை அடக்கம் பண்ணிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த கேஸ் இப்போ பழனிங்கிற ஒருத்தர் கையில் வந்தது. 6 மணி நேரத்திற்கு பிறகு P16 ஃப்ளாட் காலிங் பெல் சவுண்ட் கேட்க ஸ்வேதா போய் டோர் ஓப்பன் பண்ண அங்கே பழனி மற்றும் சுப்புவை பார்த்து அவளுக்கு உள்ளுக்குள்ள மரண பயமே வந்துடுச்சு. பழனியும், நான் டிஎஸ்பி பழனி, ஜனனி மர்டர் கேஸ் நான் தான் பார்க்குறேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், மே கம்மின் என கேட்க, ப்ளீஸ் உள்ளே வாங்க சார் என உள்ளே அழைத்து சென்றாள். பழனி சுப்பு சோபாவில் அமர அவர்களுக்கு எதிரே மூவரும் அமர்ந்தனர். ஸ்வேதா உள்ளுக்குள்ள என்ன நடக்குமோ என பயத்துடனே அமர்ந்திருந்தாள். பழனி, நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் உண்மையாக பதில் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். என்கிட்ட போய் சொன்னால் உண்மையை எப்படி வரவழைக்கணும் எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தான் கஷ்டம் என கராராக கூற, பிரீத்தியோ, என்ன சார் விசாரிக்க வந்தீங்க? எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல போகிறோம். ஏதோ நாங்கள் தான் கொலை பண்ண மாதிரி மிரட்டுறீங்க. பொண்ணுங்க இருக்க இடத்துக்கு வந்து இப்படி பேசுறீங்க. என்ன சுப்பாங்கள் நீங்களுமா என்றால் ஆவேசமாக. கூல் கூல், நாங்கள் விசாரிக்க தான் வந்தோம். சுப்பு, உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணுமா என்றால் பழனி. என்ன அங்கிள் கேட்கணும் என்றால் வைஷு. என் ஜனனிக்கு மாடர்ன் ட்ரெஸ் பிடிக்காது. அவள் இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணதே இல்லை. ஆனால் அவள் லாஸ்ட்டாக போட்டிருந்த ட்ரெஸ் மாடர்ன் ட்ரெஸ் தான் என்றதும், அதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அங்கிள்? உங்கள் ஒய்ஃப் போடுற ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக முடியுமா என்றால் பிரீத்தி. இல்லைம்மா, நீங்கள் தான் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறீங்க, நீங்கள் தான் அதை அவளுக்கு கொடுத்தும் இருக்கீங்க என்றார் சுப்பு.
உளராதீங்க அங்கிள் என்றாள் வைஷு. சுப்பு, நீங்க அந்த வீடியோவை காட்டுங்க என பழனி கூற, தலையசைத்த சுப்பு அவர் போனில் இருந்த ஒரு வீடியோவை பிளே செய்தார். அது இவர்கள் பிளாட்டிற்கு அருகில் இருந்த சிசிடிவியின் வீடியோ. மணி 1:45 AM. ஸ்வேதா பிளாட்டின் கதவு திறக்கப்பட்டது. ஆனால் யாரும் வெளியில் வரவில்லை. சிறிது நேரத்தில் எதிர் ஜனனி பிளாட் கதவு திறக்கப்படுகிறது. ஜனனி சிறிது நேரம் ஏதோ பேசுகிறார். பின் கதவு மூடப்பட்டது. மணி 2:05 AM. ஜனனி பிளாட் கதவு திறக்கப்படுகிறது. ஆனால் யாரும் வெளியில் வரவில்லை. கதவு மூடப்பட்ட அடுத்த சில நொடிகளில் B16 பிளாட் கதவு திறக்கப்பட்டு மீண்டும் மூடப்படுகிறது. 2 நிமிடங்களுக்கு பின் B16 பிளாட் கதவு திறக்கப்படுகிறது. அதை பார்த்ததும் மூவர் முகத்திலும் பயம் தாண்டவம் ஆடியது. காரணம், ஆள் இல்லாமல் ஸ்வேதாவின் ட்ரெஸ் மட்டும் அந்தரத்தில் மிதந்து கொண்டு எதிர் பிளாட்டின் கதவை திறந்து உள்ளே சென்று மூடிக்கொண்டது. அதன் பின் இரு கதவுகளும் திறக்கப்படவில்லை. காலை வந்து கதவு தட்டும் வரை அந்த வீடியோ பார்த்ததும் மூவர் முகத்திலும் இனம் புரியாத பயம் வந்து அப்பிக்கொண்டது. பிரீத்தியோ, என்ன சார் நடக்குது இங்க? எங்க மேல பழி போட எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களா? நாங்க எடிட் எதுவும் பண்ணல. சிசிடிவி ரெக்கார்ட் அப்படியே பிளே பண்ணி காட்டுட்டோம். இப்போ அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் உங்களுடையதான்னு தெரிஞ்சிடுச்சா? யாருடையது அந்த ட்ரெஸ் என்றார் பழனி. சார், நான் உண்மையே சொல்லிடுறேன், அது ஏன் ட்ரெஸ் தான். ஆனால் நான் அவங்களுக்கு கொடுக்கல. எனக்கு காலையில் பார்த்தவன் தான் தெரிஞ்சுது. நான் எதுவும் பண்ணலை சார் என்றாள் ஸ்வேதா. மூவரையும் ஒரு முறை பார்த்தவர், என்ன ஒர்க் பண்ணுறீங்க என்றார். நாங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார் என்றாள் வைஷு. ஓஹோ, அப்போ உங்கள் பாடி தெரியாமல் கேமராவில் இருக்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த கொலையை பண்ணீங்க மிஸ் ஸ்வேதா என்றார் பழனி. என்ன சார், கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாமல் பேசுகிறீங்க. அப்படி மறைஞ்சு போய் அவங்கள கொல்ற அளவுக்கு எங்களுக்கு எந்த மோட்டிவும் இல்லை. அதுவும் ரேப் பண்ணி இறந்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. நாங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான். 3rd கிளாஸ் கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. கேர்ள்ஸ் கிட்ட எப்படி ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும் கூட உங்களுக்கு தெரியல என கத்தினாள் பிரீத்தி. பழனியும் சாவகாசமாக எழுந்து மூவரையும் பார்த்து, நான் என் டியூட்டியை தான் பார்க்குறேன். நாங்கள் எப்போ வேணா என்கொயருக்கு கூப்பிடுவோம். நீங்கள் வெளியூருக்கு எங்கேயும் போகக்கூடாது என கூறிவிட்டு சுப்புவுடன் வெளியில் சென்றான். மூவரும் ஒருவரை ஒருவர் மாற்றி பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தன. வைஷுவும், ஹே ஸ்வேதா, உன் ட்ரெஸ் என்னடி தானா இங்கிருந்து டோர் ஓப்பன் பண்ணி அந்த ஃப்ளாட்டுக்கு போய் டோர் க்ளோஸ் பண்ணுது? பிரீத்தியும், ஒருவேளை இந்த ஹலோ மூவில வர்ற மாதிரி யாரோ ஒரு பையன் மறைஞ்சிருந்து இதை பண்றானோ? வைஷுவோ, நாயே, இங்கிலீஷ் படம் பார்க்காதானா கேட்குறியா? லூசுமாறு உளறிட்டு என அவள் தலையில் கொட்டினான். ஸ்வேதாவும் அதை கேட்டவள், அவளை ஏண்டி அடிக்கிற? வீடியோ பார்த்தல, ஏதோ இங்கே இருக்குடி என்றாள். ஏதோனா என்னடி என வயசு கேட்க, பேய் மாதிரி ஏதோ இருக்குமோ என கூற, ஸ்வேதா வேகமாக அவள் அறைக்கு சென்று அவள் போனை எடுத்து கொண்டு வந்தாள். அவள் முகநூல் பக்கத்திற்கு சென்று அந்த பேஜை ஓபன் செய்து, இந்த லிங்க் தாண்டி என கூற, வைஷுவும் என்ன படண்டி இது என அந்த லிங்கை ஓபன் செய்தாள். ஸ்வேதா போனை டிவியுடன் கனெக்ட் செய்தால் மூவரும் அருகருகே அமர்ந்து படத்தை பார்த்து கொண்டிருந்தன. அந்த பெண்ணிற்கு பேய் பிடித்து கத்தும் காட்சி வந்ததும் ஸ்வேதா வேகமாக ரிமோட் எடுத்து டிவியை ஆஃப் செய்தாள். ஏண்டி இப்போ ஆஃப் பண்ண என வைஷு கேட்க, நேத்து இந்த சீன்ல தாண்டி ஆஃப் பண்ணேன். கொஞ்ச நேரத்துல அதுவா டிவி ஆன் ஆகிடுச்சிடி என்றாள் ஸ்வேதா. என்னடி பயமுறுத்துற என்றாள் பிரீத்தி. இரு பார்க்கலாம் என மூவரும் கைகளை பிடித்து கொண்டு அமர்ந்திருக்க 20 நிமிடங்கள் சென்றும் எந்த மாற்றமும் இல்லை. ஓடி எருமை, ஒன்றும் நடக்கல. நீ தூங்கும் போது தெரியாம ஆன் பண்ணியிருப்ப. வேற யாரோ இதை பண்றாங்க. அத போலீஸ் அதை கண்டுபிடிக்கட்டும். எனக்கு பசிக்குது, நான் போய் குக் பண்றேன் என அவள் கிச்சன் சென்று விட அவள் பின்னால் டிவியை பார்த்து கொண்டே சென்றாள் ஸ்வேதா. வைசு அப்படியே சோஃபாவில் கண் மூடி கொண்டாள். பிரீத்தி ஸ்வேதா கிச்சனில் இருக்க திடீரென ஹாலில் இருந்து ஹாய் என வைசு கத்தும் சத்தம் கேட்க இருவரும் வெளியில் ஓடி வந்தன. ஏண்டி கத்துற என பிரீத்தி கேட்க, டோர் ஓபன் பண்ண முடியலடி என வைசு சொன்னாள். பிரீத்தி சென்று திறந்து பார்க்க அவளாலும் திறக்க முடியவில்லை. அடுத்து ஸ்வேதா கதவில் கை வைக்க திடீரென பின்னால் டிவி ஓடும் சத்தம் கேட்டது. மூவருக்கும் பயந்து நின்று டிவியை பார்த்து கொண்டிருந்தன. ஸ்வேதா மெதுவாக நகர்ந்து டிவி ஆஃப் செய்துவிட்டு அவள் போனையும் ஆஃப் செய்தாள். பிரீத்தி உடனே, எப்படி டிவி தானா ஆனாச்சு? நான் சொன்னல, இந்த மூவில ஏதோ இருக்குடி, நைட்டும் இப்படிதான் ஆச்சு என்றாள் ஸ்வேதா. வாங்கடி வெளியே போயிடலாம், இங்க இருக்க வேணாம் என பிரீத்தி சொல்ல, ஆனா டோர் ஓபன் ஆக மாட்டேங்குதே என வைஷு சொன்னாள். ஸ்வேதாவும், இன்னொரு டைம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் என மூவரும் சேர்ந்து முயற்சிக்க திறக்க முடியவில்லை. பின் வேகமாக கதவை தட்ட ஆரம்பித்தனர். ஆனால் அவர்கள் தட்டிய சத்தம் வெளியில் கேட்கவில்லை. திடீரென காலிங் பெல் சத்தம் கேட்க
யாரோ வந்திருக்காங்கடி என்றாள் பிரீத்தி. இப்ப டோர் ஓபன் ஆகும்னு நினைக்கிறேன் என ஸ்வேதா கதவை திறக்க எதிரில் நின்ற பாலாவை கண்டு மூவரும் அதிர்ந்தனர். மூவரும் அசையாமல் பாலாவை பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு, என்ன 3 பேரும் ஏதோ பேய் பார்த்த மாதிரி இப்படி ஷாக் கொடுக்குறீங்க என பாலா கேட்க, நீ எதுக்குடா இங்க வந்த என ஸ்வேதா கேட்க, அடிப்பாவி நீ தானே நேத்து நாளைக்கு பிளாட்டுக்கு வான்னு சொன்ன, இப்ப எதுக்கு வந்தேன்னு கேக்குறிய, நீலாம் ஒரு ஃப்ரெண்டா என கையை நெஞ்சில் வைத்துக்கொண்டு ஃபீல் செய்வது போல் பேச, ஸ்வேதா காதில், ஹே பேசாம இவனையும் உள்ள கூப்பிடு, நடந்ததை சொல்லலாம், இல்ல இவன் கூட நம்மளும் ஓடி வெளியே போயிடலாம் என்றாள் பிரீத்தி. வெளியே போய் நடு ரோட்ல நிக்க சொல்றியா, யாரும் நம்ம பேசுறத நம்ப மாட்டாங்க, இவனை பிடிச்சு உள்ள தள்ளடி, உண்மையாவே இது பேய்தானா இல்ல வேற ஏதாவது கண்டுபிடிப்போம் என்றாள் ஸ்வேதா. என்னது பேயா என கத்த, உடனே பிரீத்தி பாலாவை உள்ளே தள்ளி கொண்டு சென்றாள். அவள் பின்னால் ஸ்வேதா வைஷு இருவரும் வந்தனர். அடிய பைத்தியங்களா, என்ன நடக்குதுங்க, உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க, ஏதோ பேய்னு வேற என் காதுல கேட்டுச்சு என்றான் பாலா. பாலா நான் ஒன்னு சொல்லுவேன், நீ நம்பணும் என்றாள் ஸ்வேதா. பாலாவும் பிபி ஏத்தாம என்னன்னு சொல்லிடி என கூற, அவள் நடந்ததே சொல்லி முடித்தாள். நீ சொல்றத நம்புற மாதிரியா இருக்கு, இன்னைக்கு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் தான் கிடைச்சனா, நிஜமாடா உண்மை என பிரீத்தி சொல்ல, அப்படியா என்றவன் எழுந்து ஓடிக்கொண்டிருந்த டிவியின் அருகில் சென்றான். கைகளால் அதன் ஸ்கிரீன்களை தொட்டு பார்த்தான். பின் அருகில் இருந்த ரிமோட் எடுத்து ஆஃப் செய்ய டிவி ஆஃப் ஆகிவிட்டது. ரிமோட்டை டிவியின் மேல் வைத்துவிட்டு, என்னங்கடி அதான் ஆஃப் ஆகிடுச்சே அப்புறம் என்ன என கேட்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுடா, வா அங்க நிக்காத இங்க வந்து உக்கார் என்றதும் அவனும் சென்று அவர்களுடன் அமர்ந்து கொண்டான். நால்வரின் 8 கண்களும் டிவியின் மேல் பதிந்திருந்தது. 15 நிமிடங்கள் ஓடியதை தவிர டிவி ஓடவில்லை. என்ன ஒண்ணுமே ஆகல, என்ன கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறீங்களா என்றான் பாலா. பிரீத்தியும், ஆமா உன்னை ஆபீஸ்ல கலாய்க்கிறது போதாதுன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறோம். ஏ என்னன்னா போறா, போங்கடி என அவன் எழ சரியாக டிவி ஆனானது. பாலாவின் முகம் பயத்தில் கருத்தது. மூவரிடம் திரும்பி, என்ன ரிமோட் மறைச்சு வச்சுட்டு எனக்கு பயம் காட்டுறீங்களா, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என காலரை தூக்கிவிட, ஸ்வேதாவும் எரும மாடு ரிமோட் பாரு டிவி மேலதான் இருக்கு என்றாள். அதை பார்த்ததும் அவனுக்கும் சிறிதாய் பயம் வந்தது. மீண்டும் டிவியின் அருகே சென்றாள். எதுக்குடா இப்போ கிட்ட போற, ஏதாவது உள்ள இருந்து வந்து உன்னை இழுத்துட்டு போயிட்ட போகுது என்றாள் பிரீத்தி. இருடி ஏதாவது கேபிள் லூஸ் கனெக்ஷன் இருக்குதான்னு பாக்குறேன் என டிவியின் கனெக்ஷனை செக் செய்ய, டிவியின் சுவிட்ச் ஆன் செய்யாமலே டிவி ஓடிக்கொண்டிருந்தது. என்ன சுவிட்ச் ஆன் பண்ணாம டிவி ஓடுது, ஒருவேளை நிஜமா பேய் இருக்கோ என நினைக்கும் போதே அவன் தொண்டை குழியில் பயப்பந்து உருண்டது. முதல்ல இங்கிருந்து ஓடணும் என நினைத்தவன் முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு மூவரிடம் திரும்பி, ஏ ஸ்வேதா சொல்ல மறந்துட்ட, அம்மு கால் பண்ணியிருந்தா, ஏதோ முக்கியமான வேலையா, உடனே வர சொன்னான், நான் போயிட்டு வந்துடுறேன் என்றான் பாலா. டேய் என்னடா இப்படி பாதியில விட்டுட்டு போற என்றாள் பிரீத்தி. ஆமா நீ என் லவ்வர் பாரு, பாதியில விட்டுட்டு போறனா, பைத்தியங்களா, அங்க போய் பாருங்கடி, சுவிட்ச ஆன் பண்ணாம டிவி ஓடுது என்றான் பாலா. டேய் என்னடா சொல்ற, ஹெல்ப் பண்ணடா, இப்படி விட்டுட்டு ஓடுறிய, நீ எல்லாம் ஃப்ரெண்டா என்றாள் ஸ்வேதா. நான் ஃப்ரெண்டே இல்லடி, ஏ பாலா ஏதாவது பண்ணடா என பிரீத்தியும் கெஞ்ச, ஹா உன் ஆளுக்கு கால் பண்ணி கூப்பிடும், இங்க பேய் இருக்கு வாடானா வருவான், பூங்குடி நீங்களும் உங்க பிளாட்டும் என பாலா சொல்ல, ஸ்வேதா பாலா ப்ளீஸ் ப்ளீஸ் என கெஞ்ச, ஸ்வேதா நீ மட்டும் இல்ல வைஷு பிரீத்தி உங்களுக்கும் தான், உடனே இங்கிருந்து போயிடுங்க, எனக்கு எதுவும் சரியா படல என்றான் பாலா. டே கஷ்டப்பட்டு சேவிங்ஸ் பண்ண காசுடா, 60 லட்சம்டா, வாங்கி குடி வந்த 1 வாரம் கூட ஆகல, நீ ஹெல்ப் பண்ணா பண்ணு, இல்ல நாங்களே பாத்துக்கிறோம் என்றாள் ஸ்வேதா. உடனே மூஞ்ச அப்படி வைக்காத, ஃப்ரெண்ட்ஸா போய் தொலைஞ்சிட்டீங்க, ஹெல்ப் பண்ற என மீண்டும் சோஃபாவில் அமர்ந்து யோசித்தான். டிவி வேறு ஓடிக்கொண்டே இருந்தது. ஸ்வேதா உன் மொபைல் எங்க என பாலா கேட்க, ரூம்ல இருக்கு, இரு கொண்டு வர என்றவளும், வேண்டாம் அங்கேயே போலாம், இங்க வேணாம் என நால்வரும் அறைக்கு சென்றனர். ஸ்வேதா அவள் மொபைல் எடுத்து பாலாவிடம் கொடுக்க, அந்த பேஜ் நேம் சொல்லு என கேட்டாள். ட்ரீம்ஸ்டா என்றாள். பாலா அந்த பேஜ் ஓபன் செய்ய அதில் அந்த படத்தின் லிங்க் இருந்தது. உடனே யோசித்தவன் அவன் போன் எடுத்து அதே பேஜ் சென்று பார்க்காதிருந்தான். அடுத்து பிரீத்தி போன், வைஷு போன் என வரிசையாக பார்த்தவனுக்கு அதிர்ச்சி மட்டுமே. என்னடா ஆச்சு என ஸ்வேதா கேட்க, அவள் போனையும் மற்றவர்கள் போனையும் காட்டியவன், இங்க பாருடி, இந்த லிங்க் உன் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் காட்டுது, இங்க யாருக்கும் காட்டலை என்றாள்.
என்னடா இது புதுசா இருக்கு, அவளுக்கு மட்டும் எப்படிடா காட்டுது என்றாள் பிரீத்தி. தெரியலையே, இந்த பேஜ் யாரு கிரியேட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா, யார் இதை அப்லோட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சுட்டா ஈஸியா இந்த கொலைகள் பத்தி நமக்கு தெரிஞ்சிடும் என்றான் பாலா. எப்படி கண்டுபிடிப்ப என்றால் ஆர்வமாக வைஷு. ஐயா பத்தி என்ன நினைச்சீங்க? அரை மணி நேரத்துல எப்படி எல்லா டீட்டெயில்ஸ்லயும் புட்டு புட்டு வைக்கிறேன் பாரு என்றவன் அவன் தோளில் மாட்டியிருந்த பேக்கிலிருந்து லேப்டாப்பை எடுத்து சிறிது நேரம் ஏதோ செய்து கொண்டிருக்க மூவரும் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். கண்டுபிடிச்சிட்டேன். இந்த லிங்க் நேத்து நைட்டு 12 மணிக்கு தான் அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த லிங்க் முதல்ல ஓபன் பண்ணது ஸ்வேதா தான். உடனே அந்த லிங்க் அங்கிருந்து டெலீட் ஆயிடுச்சு. ஆனா எப்படி இவ அக்கௌண்ட்டுக்கு மட்டும் காட்டுதுன்னு தெரியல. ஸ்வேதாவும் ஒருவேளை அந்த மூவி பத்தி தேடி பார்க்கலாம். அதோட டைரக்டர், ஆக்டர்ஸ் அதுல ஏதாவது குழு கிடைக்க வாய்ப்பு இருக்கா என்றால் ஸ்வேதா. பாலவும் கண்டிப்பா இரு பாக்குறேன் என மீண்டும் சிறிது நேரம் ஏதோ செய்தவன் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் நீலன். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி புது முகங்கள் வச்சு எடுத்திருக்காரு. ஆனா ஃபைனல்ஸ் பத்தாம படத்தை பாதியிலேயே டிராப் பண்ணிட்டாங்க. பிரீத்தியும் அந்த டைரக்டரை பிடிச்சா அவரோட டீட்டெயில்ஸ் இருக்கா பாடுறா. இருக்கு, உன் ஃபோன் கொடு, கால் பண்ணலாம் என்றான் பாலா. நோ, நான்லாம் கொடுக்க மாட்டேன் என்றாள் பிரீத்தி. குடிடி என மிரட்ட மாட்டேன் போடா என்றாள். சீச்சி, என்ன சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு, நம்பர் சொல்லு, நானே கால் பண்றேன் என்றாள் ஸ்வேதா. பாலா நம்பர் சொல்ல ஸ்வேதா கால் செய்தாள். மறுமுனையில் யுவர் ட்ரைங் நம்பர் இஸ் நாட் ரீச்சபிள் அட் த மொமெண்ட் என வந்தது. அழைப்பை துண்டித்தவள் நாட் ரீச்சபிள்னு வருது, அவர் அட்ரஸ் ஏதாவது இருக்காடாம் என கேட்க, இருக்குடி, அதை வச்சு என்ன பண்ண போற, நேராவே போய் பார்த்துட்டு வந்துடலாம். பிரீத்தி, நீயும் வைஷுவும் இங்கேயே இருங்க, நானும் பாலாவும் போயிட்டு வரோம், ஹாலுக்கு போகாதீங்க, இங்கேயே இருங்க என்றாள் ஸ்வேதா. சரிடி, நீங்க போயிட்டு சீக்கிரம் வாங்க என்றாள் பிரீத்தி. பாலாவும் சேத்தாவும் வெளியில் சென்றிட செல்லும் போது ஓடிக்கொண்டிருந்த டிவியை பார்த்து கொண்டே சென்றாள் ஸ்வேதா. அறையில் வைஷுவும் பிரீத்தியும் இருக்க வைஷு பிரீத்தியை அணைத்தவாறு படுத்துக்கொண்டு அவளை உச்சி நுகர்ந்தாள். சிறிது நேரத்தில் டிவி சத்தம் நின்றுவிட, வைஷு, டிவி ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டி, வா போய் பார்க்கலாம் என்றாள் பிரீத்தி. வைஷுவும் வேண்டாம், இங்கே இருக்கலாம் என அவளை மேலும் கட்டிக்கொண்டு, பிரீத்தி, நீ மட்டும் எப்படி இப்படி இருக்க என்றால் கிறுக்கமான குரலில். எப்படி இருக்கேன் என்றால் புரியாமல் பிரீத்தி. இவ்வளோ அழகா? என்னடி நக்கலா? நானே பயத்துல இருக்கேன், நீ வேற காமெடி பண்ணாதடி. நிஜமா? ஆமா, நீ எப்பவுமே ஏன் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க, உன்னை சேரல பார்க்கணும் எனக்கு ஆசையா இருக்கு என்றாள் வைஷு. என்னடி என்னென்னமோ மாதிரி பேசுற, என்ன மாதிரி பேசுற என கேட்டுக்கொண்டே அவளை மேலும் அவளுடன் இருக்க பிரீத்தி அவளை விளக்கம் வைஷு அவளை இழுத்து அவள் உதட்டில் முத்தமிட்டாள். பிரீத்தி அவளை தள்ளிவிட்டு, சி, எப்போ இருந்துடி இப்படியான, நான் கூட இருக்க மாட்டேன்பா என எழுந்து ஓட அரைக்கதவு தடார் என சாத்தப்பட்டது. திடீரென கதவு முடவும் பயந்து திரும்பியவள் முன் கோரமான முகத்துடன் நின்றாள் வைஷு. பாலாவும் சேத்தாவும் நீலன் வீட்டிற்கு செல்ல அங்கிருந்த வாட்ச்மேன், அவர் 2 வாரத்துக்கு முன்னாடி வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டார் தம்பி என்றார். எங்க போய் இருக்காருன்னு தெரியுமா அண்ணா? இங்க ஏதோ வானவில் அப்பார்ட்மெண்ட்டு புதுசா கட்டியிருந்தார்களே, அங்கதான் போறதா சொன்னாரு என்றான் வாட்ச்மேன். பிளாட் நம்பர் ஏதாவது தெரியுமானா என ஸ்வேதா கேட்க, இல்லம்மா, அது எதுவும் தெரியாது. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சானா? இல்லப்பா, இவ்வளோ கேக்குறீங்களே, எதுக்காக கேக்குறீங்க என கேட்க, ஆமாண்ணா, தேங்க்ஸ் அண்ணா, நாங்க வரோம் என இருவரும் பைக் அருகில் வந்தனர். ஸ்வேதா, அந்த அப்பார்ட்மெண்டில் 2000 ஃபிளாட் இருக்குடா, எப்படி அவரை கண்டுபிடிக்கிறது என கேட்க, சுத்தம் அங்க இருக்கவங்க டீட்டெயில்ஸ்லாம் யார்கிட்ட இருக்கும்? அந்த அப்பார்ட்மெண்ட் சேல்ஸ் பண்ணவங்க கிட்ட தான் இருக்கும். சரி வா, அவனை போய் கேட்போம். எதுக்கும் போலீஸை சொல்லலாமானா ஸ்வேதா கேட்க, சொல்லிக்கலாம், முதல்ல வண்டியில ஏறு என அவன் கூற அவள் வண்டியில் ஏறியதும் அவள் கைபேசியால் ஏறியது. அதை ஏற்றால் மறுமுனையில் பிரீத்தி அலறும் சத்தம் கேட்டு உடனே கட்டானது. ஹலோ பிரீத்தி, பிரீத்தி, ஹலோ என்றாள் ஸ்வேதா. என்னாச்சு என பாலா கேட்க, பாலா, பிளாட்ல ஏதோ பிரச்சனை, உடனே பிளாட்டுக்கு போ என்றால் அவனும் வேகமாக பிளாட்டிற்கு சென்றான். இருவரும் பிளாட்டின் காலிங் பெல்லை அடிக்க உள்ளிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது, எமர்ஜென்சி அலாரம் யூஸ் பண்ண வேண்டியதான் என்றான் பாலா. பாலா எமர்ஜென்சி பட்டனை அழுத்த அடுத்த 5 நிமிடத்தில் செக்யூரிட்டி அங்கு வந்து விட்டார். அவரிடமிருந்த இன்னொரு சாமியை வாங்கி பிளாட்டை திறந்தாள். அங்கு ஹாலின் ஒரு முனையில் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு சுவரோட சுவராக தலையை கவிழ்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் வைஷு. அவள் முகத்தை மூடி மறைத்திருந்தது. அவளை நோக்கி ஸ்வேதா செல்ல
பாலா பிரீத்தி எங்கே என தேடிக்கொண்டே சென்றான். வைஷு அருகில் சென்றவள் அவள் முகத்தை மறைத்திருந்த முடிகளை விளக்க, அவள் முகத்தில் இருந்த இரத்தக்கரையை பார்த்து பாலா என கத்த, அதே நேரம் பெட்ரூமில் இருந்து ஸ்வேதா என பாலாவும் கத்தினான். ஸ்வேதா வேகமாக பெட்ரூம் ஓட, அங்கு கட்டிலில் பிரீத்தி புடவை கட்டிக்கொண்டு படுத்திருக்க, அவள் கால்களின் வழியே இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஸ்வேதா அங்கிருந்த பிரீத்தியை பார்த்து பயந்து பாலாவின் கைகளை இறுக்க பிடித்து கொண்டு, பாலா, பிரீத்தி, ரத்தம் வருதுடா என்றால் நடுங்கும் குரலில். அவள் கைகளின் மேல் தன் கைகளை வைத்து தட்டியவன் மெதுவாக பிரீத்தியிடம் நகர்ந்து அவள் நாசியில் கை வைக்க சுவாசம் இல்லை. ஸ்வேதாவிடம் திரும்பி உயிர் இல்லை என்பதை தலையசைத்தான். அவள் அங்கேயே அமர்ந்து விட்டாள். அவள் அருகில் சென்றவன் அவளை எழுப்பி ஹாலிற்கு கூட்டு கொண்டு வந்தான். அங்கு வைஷு அதே நிலையில் அமர்ந்திருந்தாள். பாலா உடனே போலீசிற்கு கால் செய்து சொல்ல, சிறிது நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்து பிரீத்தி மற்றும் வைஷுவை ஹாஸ்பிட்டல் கூட்டிச் சென்றனர். பிரீத்தியின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஜனனி மாமியின் ரிப்போர்ட் போலவே வந்தது. பாலா அவள் வீட்டிற்கு தகவல் சொல்ல, அவர்கள் வந்ததும் பிரீத்தியின் உடல் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. வைஷு இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவராதவளாய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தாள். பாலா, ஸ்வேதா இருவரும் அவள் அறைக்கு வெளியில் காத்திருக்க, போலீசும் அவள் எப்போதும் கண் விழிப்பால் விசாரணை செய்ய காத்திருந்தன. பாலாவோ, ஸ்வேதா இனி அங்க இருக்க வேணாம், இந்த பிரச்சனை முடியட்டும், அது வரைக்கும் அங்க தங்க வேணாம். வைஷு கண் முழிக்கிறதுக்குள்ள நம்ம போய் தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு அப்படியே பழனி சார்கிட்டையும் அந்த பிலிம் அண்ட் டைரக்டர் நீலன் பத்தி சொல்லிட்டு வரலாம் என அழைக்க, இருவரும் பிளாட்டிற்கு சென்று முக்கியமான பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பழனியை சந்திக்க சென்றனர். பாலா பலனிடம் அந்த லிங்க் அப்லோட் செய்தது, அது ஸ்வேதாவிற்கு மட்டும் காட்டுவது, நீலன் பற்றி அவர்கள் அறிந்தும் அனைத்தும் சொல்லி முடித்தன. இது நம்புற மாதிரி இல்லையே என்றான் பழனி. நம்பிதான் சார் ஆகணும். நாங்க ஏன் பொய் சொல்ல போறோம்? கொலை பண்ணிட்டு அதிலிருந்து தப்பிக்க நீங்க கதை அடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு என்றார் பழனி. நீங்க நம்புற மாதிரி நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். கிரைம் இல்ல, டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாராவது வர சொல்லுங்க சார், நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்றான் பாலா. யோசனையாக அவனை பார்த்தவர், நான் ஏற்பாடு பண்றேன் என உடனே யாருக்கும் அழைப்பு விடுக்க, அரை மணி நேரத்தில் திடகாத்திரமாக அவர்கள் இருந்த அறையினுள் நுழைந்தார் 40 வயது மிக்க ஒரு நபர். அவரை கண்டதும் எழுந்து நின்ற பழனி, ஹலோ மிஸ்டர் மனோஜ் என கை குலுக்க, அவரும் சிநேகமாய் கை குலுக்கிவிட்டு பாலாவையும் ஸ்வேதாவையும் ஆராய்ச்சியாய் பார்க்க பார்க்க, இவங்க உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க மனோஜ், அதனாலதான் என கூற, சொல்லுங்க என்ன விஷயம் என முறுக்கிக் கொண்டு அவர்கள் அருகில் இருந்த சேரில் அமர்ந்தார் மனோஜ். பாலா அவரிடம் பழனியிடம் கூறியதை கூற, இருவரையும் குற்றவாளிகள் போர் பார்த்தார் மனோஜ். சிறிது யோசித்தவர், அந்த லிங்க் எப்படி ஸ்வேதா மொபைல்ல மட்டும் காட்டுது என கேட்டார். அதான் சார் எங்களுக்கும் புரியல, என்னோட போன்ல மட்டும்தான் அந்த லிங்க் காட்டுது. இதுக்கு ஒரே விடை நீலன் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மூவி டைரக்டர் அவர்தான். அது இல்லாம அந்த லிங்க் அப்லோட் பண்ணது கூட அவர்தான் என்றாள் ஸ்வேதா. எப்படி சொல்றீங்க அவர் தான் லிங்க் அப்லோட் பண்றாருன்னு என்றான் மனோஜ். ஏன்னா அவர் இப்போ ஸ்டே பண்ணி இருக்க வானவில் அப்பார்ட்மெண்ட்ல இருந்துதான் அந்த லிங்க் அப்லோட் ஆகி இருக்கு. அவரை நேர்ல பார்த்து கேட்டாதான் எல்லா விஷயம் நமக்கும் தெரியும் என்றான் பாலா. உங்க மொபைல கொடுங்க ஸ்வேதா என கேட்க, அவளும் கொடுத்தாள். அந்த லிங்க் இருந்த பேஜ் சென்று இப்போ மூவி பிளே பண்ணி பார்க்கலாம் என்றதும் ஸ்வேதா முகம் மாறியது. அவசரமாக, சார் வேணாம், ஆல்ரெடி 2 டைம் மூவி பிளே ஆனதுக்கு அப்புறம் 2 உயிர் போயிருக்கு. அதுவும் சாதாரணமா இல்ல, பொண்ணுங்க கற்பழிக்கப்பட்டு சாவடிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ மறுபடியும் அந்த மூவியை பிளே பண்ணி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்றான் பாலா. அவனை பார்த்து நமட்டு சிரிப்பை உதிர்த்தவர், அதையும் பார்க்கலாம் மிஸ்டர் பாலா, யாருக்கு என்ன ஆகுதுன்னு, அப்போதானே யார் உண்மையான குற்றவாளின்னு தெரிய வரும் என கூறி லிங்கை கிளிக் செய்ய படம் ஓட துவங்கியது. பாலா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று நின்று கொண்டான். ஸ்வேதா மனோஜ் கையில் போன் ஓடிக்கொண்டிருந்த படத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். நீண்ட நேரம் முடியும் எதுவும் ஆகாமல் சாதாரணமா ஓடிக்கொண்டுதான் இருந்தது. பாலாவையும் ஸ்வேதாவையும் ஏளனமாக பார்த்தவர், என்ன பாலா, ஏதோ ஸ்டாப் ஆகும்னு சொன்னீங்க, ஒண்ணுமே நடக்கல என போனை ஆஃப் செய்து அவனிடம் நீட்டினார். அதை வாங்கியவன், எதுவும் நடக்காத வரைக்கும் சந்தோஷம் சார், இந்த லிங்க் அப்லோட் பண்ண நீலனை கண்டுபிடிங்க, ஆள் அனுப்புங்க சார் என்றான். அவரும் தலையசைத்தார். அப்பொழுது பழனிக்கு அழைப்பு வர அதை ஏற்றவர், அப்படியா, உடனே வரும் என வைத்தார். ஸ்வேதாவோ, என்னாச்சு சார், உங்க ஃப்ரெண்ட்ஸ் வைஷு கண் முழிச்சிட்டாங்களாம் என கூற, நால்வரும் மருத்துவமனைக்கு சென்றனர். இவர்கள் மருத்துவமனை வாசலுக்கு செல்ல அங்கு நின்றிருந்த ஒருவர் இவர்களை நோக்கி வந்தார்.
வாங்க கோவிந்தன், பாலா அந்த அப்பார்ட்மெண்ட் அண்ட் அந்த டைரக்டர் டீடைல்ஸ் இவர்கிட்ட சொல்லுங்க என்றார் மனோஜ். கோவிந்தனிடம் சென்றவன் அனைத்து விவரங்களையும் சொல்லிவிட்டு, நீங்க நீலன் பிளாட் கண்டுபிடிச்சதும் எனக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க சார் என்றான் ரகசியமான குரலில் பாலா. என்ன சார், நீங்க கேட்குற விதமே சரியில்லையே, நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும் என்றார் கராராக கோவிந்தன். சார் புரிஞ்சுக்கோங்க, இது சாதாரண விஷயம் மாதிரி தெரியல. இது வரைக்கும் 2 பொண்ணுங்க கொடூரமா இறந்திருக்காங்க. நீங்க தனியா போனா உங்க உயிருக்கும் ஆபத்து, அதுக்கு தான் சொல்றேன். அண்ட் நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் கிரிமினல் இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க என்றான் பாலா. சரி சார், நான் சொல்றேன் என்றவிடம், இதுதான் என் நம்பர், நீங்க கண்டுபிடிச்சதும் எனக்கு கால் பண்ணுங்க. நீங்க தனியா போயிட வேண்டாம் என அவர் கையில் ஒரு கார்டை திணித்துவிட்டு உள்ளே சென்றான். உள்ளே வைஷுவை சுற்றி மூவரும் நிற்க இவனும் அவர்களுடன் சென்று நின்று கொண்டான். என்ன நடந்தது வைஷு என கேட்க அவள் தொண்டை குழியில் ஏதோ முள் சிக்குண்டது. வார்த்தைகள் வெளிவர மறுத்தது. அவள் கைகளை பற்றி கொண்டு பயப்படாம சொல்லுடி, என்னாச்சு என்றாள் ஸ்வேதா. நீயும் பாலாவும் போனதும் நாங்க பயத்துல படுத்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துல நான் அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் நான் கண் முழிச்சு பார்க்கும்போது கையில பிசு பிசுன்னு இருந்துச்சு. பார்த்தா ரத்தம். நான் பயந்து போய் பக்கத்துல பிரீத்தியை தேடனா, ஆனா அவ செத்து போய் இருந்தா. அவ கால்ல இருந்து ரத்தம் வடிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போதான் தெரிஞ்சது என் கையில இருந்தது பிரீத்தி ரத்தம்னு. நான் எதுவும் பண்ணலடி என அழுதாள் வைஷு. ஸ்வேதா அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்க பழனியும் மனோஜும் வெளியே வந்தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க பழனி என மனோஜ் கேட்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மனோஜ். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பிரீத்தி கற்பழிக்கப்பட்டு இறந்திருக்கான்னு சொல்லுது. ஆனா பிரீத்தி கூட இருந்தது வைஷு. ஒரு குழு கூட இல்லாம எப்படி இதை ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல. சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் என அறையிலிருந்த ஸ்வேதாவை பார்த்த வண்ணம் கூறினார் மனோஜ். வைஷுவையும் டிச்சார்ஜ் செய்து கொண்டு வெளியில் வர பழனி மூவரிடம், நாங்க விசாரணை கூப்பிடும்போது வரணும், எங்களுக்கு தெரியாம நீங்க வெளியூர் எங்கேயும் போகக்கூடாது என கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். அவருடன் செல்லவிருந்த மனோஜிடம் ஓடிய பாலா மிஸ்டர் மனோஜ் என அழைக்க அவர் திரும்பி எஸ் பாலா என்றார். உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்றான் பாலா. ஆகிடுச்சு. ஏன் என மனோஜ் கேட்க, அப்போ இன்னைக்கு நைட் உங்க மனைவியை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா 2 தடவையும் லிங்க் கிளிக் பண்ணவங்க கூட இருந்த பொண்ணுங்க தான் இறந்துருக்காங்க. இந்த டைம் லிங்க் கிளிக் பண்ணது நீங்க தான். ஸோ பி ஷேப் என்றான் பாலா. அப்படியா என்றவர் மூவரையும் ஒரு உதாசன பார்வை பார்த்துவிட்டு நகர்ந்தார் மனோஜ். மூவரும் ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பி ஹோட்டல் சென்று சாப்பிட்டு வைஷுவை அவள் ஊருக்கு அனுப்பி வைக்க பேருந்து நிலையம் சென்றனர். பாலாவோ, நாங்க சொல்ற வரைக்கும் நீ இங்க வராத வைஷு. ஊர்ல ரெஸ்ட் எடு. யார்கிட்டயும் இங்க நடந்ததை சொல்ல வேண்டாம். முக்கியமா பிரீத்தி சடங்குக்கு போகாத. நான் பழனி சார் கிட்ட சொல்லிட. சோ அவரும் கொஞ்ச நாள் எதுவும் உன்கிட்ட விசாரிக்க மாட்டாரு. நீ பத்திரமா இரு என அவளுக்கு தைரியம் கூறி கொண்டிருந்தான். தேங்க்ஸ்டா பாலா. எதுக்கு? எல்லாத்துக்குமே. ஸ்வேதா கொஞ்சம் பார்த்துக்கடா. சீக்கிரம் இந்த பிரச்சனை முடியணும் என்றான் வைஷ்ணு. சரிடி, கிளம்பு, பஸ் எடுக்க போறாங்க என அவளை அனுப்பிவிட்டு இருவரும் பைக் அருகே வர பாலாவின் போன் அலறியது. அதை அழைத்தவன் என்ன புது நம்பர் என பேச, சொல்லுங்க கோவிந்த். அப்படியா, அங்கேயே இருங்க, உள்ள போக வேண்டாம், நான் வந்துடுறேன் என அழைப்பை துண்டித்தான். ஸ்வேதாவா, யாருடா என கேட்க, கான்ஸ்டபிள் கோவிந்தன் நீலன் பிளாட் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். நீ ஆட்டோ பிடிச்சி ஏன் வீட்டுக்கு போயிடு என பைக்கை ஸ்டார்ட் செய்ய, நானும் வரேன் என பின்னால் ஏறிக்கொண்டாள். ஸ்வேதா, டைம் ஆச்சு, நீ வீட்டுக்கு போ என்றான் பாலா. நோ பாலா, நானும் வருவேன் என திட்டவட்டமாக கூறிவிட பாலாவும் எதுவும் பேசாமல் புறப்பட்டான். அடுத்த 20வது நிமிடத்தில் அந்த வானவில் அப்பார்ட்மெண்டில் 50வது மாடியில் இருந்த Z1 என்ற பிளாட்டின் முன் நின்றன கோவிந்த், பாலா மற்றும் ஸ்வேதா. பாலா காலிங் பெல்லை பிரஸ் பண்ண, ஆனா யாரும் டோர் ஓபன் பண்ணல. டோர் தட்டியும் பார்த்தாச்சு, நோ ரெஸ்பான்ஸ். பாலா குனிஞ்சு கீழே ஹோல் வழியா பார்க்க ஒரே இருட்டா இருந்தது. ஆனா ஒரு பேட் ஸ்மெல் வந்தது. சார், உள்ள இருந்து ஏதோ பேட் ஸ்மெல் வருது என்றான் பாலா. அவரும் நுகர்ந்து பார்த்து, ஆமா சார், இப்போ என்ன பண்றது என்றான் கோவிந்தன். சார், யாரும் இருக்க மாதிரி தெரியல. பேசாம எமர்ஜென்சி அலாரம் யூஸ் பண்ண வேண்டியதான் என எமர்ஜென்சி அலாரம் பட்டனை அழுத்த 5 நிமிடத்தில் 2 செக்யூரிட்டிகள் அங்கு வந்தனர். அவர்களிடம் பாலா சாவியை வாங்கியவன், நீங்க வெளியவே இருங்க, நாங்க 3 பேர் மட்டும் உள்ள போறோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நாங்க வெளியே வரணும், நீங்க உள்ள வந்துடுங்க என கூற அவ்விருவரும் தலையசைக்க கதவை திறந்து கொண்டு மூவரும் உள்ளே சென்றனர். உள்ளே திரும்பும் இடம் முழுவதும் இருட்டு. ஸ்வேதா பாலா கையை இறுக்கி பிடித்து கொண்டாள். ஸ்வேதா, பாலா பயமா இருக்குடா என நடுங்கினாள். சார், லைட் சுவிட்ச் இருக்கான்னு பார்த்து ஆன் பண்ணுங்க என்றான் கோவிந்தன். பாலா சுவற்றில் கை வைத்து சுவிட்சை ஆன் செய்தான். ஆனால் விளக்குகள் ஒளிரவில்லை. சார், லைட்ஸ் ஆன் ஆகல, ரொம்ப டார்ச் ஆன் பண்ணிக்கோங்க.
மொபைல் டார்ச்சு போதும் என கூற மூவரும் மொபைல் டார்ச்சை ஒளிரவிட்டனர். நீங்க ஒரு பக்கம் போங்க சார், நான் அந்த பக்கம் பார்க்கறேன். ஃப்ளாட் ரொம்ப பெருசா இருக்கும் போல என அங்கிருந்த பல அறைகளை கண்டு கூறினார் கோவிந்தன். அவனும் ஸ்வேதாவுடன் ஒரு பக்கம் செல்ல அவர்களுக்கு எதிர்பக்கம் கோவிந்தன் நடந்தார். ஸ்வேதா டார்ச் கொண்டு பார்த்து கொண்டே வந்தவள், பாலா அங்க பாரு என ஒரு இடத்தில் கை காட்ட அங்கு ஒரு பெண் முகத்தை மூடிக்கொண்டு மறைந்திருக்க சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். பாலா அவளருகில் செல்ல ஸ்வேதா அவன் கையை கெட்டியாக பிடித்துக்கொண்டு அவனுடன் சென்றாள். பாலா அந்த பெண்ணின் அருகில் சென்று அவள் தோள்களில் கை வைத்து கொழுக்க அவள் முறுபுறம் நாற்காலியில் கைப்பிடி உடைந்திருந்தால் தொப்பென சரிந்தாள். அடுத்த நொடி பாலா இங்கே வாங்க என கோவிந்தன் கத்த இருவரும் அவர் இருந்த பக்கம் நோக்கி ஓடினர். அங்கு ஒரு பெண் கீழே கிடந்தாள். ஸ்வேதாவோ பாலா இங்கிருந்து போயிடலாம், எனக்கு பயமா இருக்கு என அவன் கைகளை பற்றி இழுத்தாள். கோவிந்தனும் ஆமா சார், இங்கே இருக்க வேண்டாம் என்றார். இருங்க, அங்க பாருங்க, அந்த பொண்ணு கண்ணு அசையுது, அவ உயிரோட தான் இருக்கா, அவளை காப்பாத்தினா எல்லா உண்மையும் நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு என ஸ்வேதா கையை விலக்கிவிட்டு அவள் அருகில் சென்று அவளுக்கு சுவாசம் இருக்கிறதா என கை வைத்து பார்த்தான் பாலா. சுவாசம் இல்லாமல் போக அசைந்து கொண்டிருந்த அவள் கண்களை பார்த்தான். உயிர் இல்லை, அப்போ கண்ணு மட்டும் எப்படி அசையுது என நினைத்து கொண்டிருக்க அந்த இறந்த பெண்ணின் கைகள் ஆக்ரோசமாக பாலாவின் கழுத்தில் பதிந்து நெரித்தது. பாலாவும் ஆ என கத்திக்கொண்டே அவளிடமிருந்து விடுபட போராட ஸ்வேதா கோவிந்தவும் பாலாவை அதன் பிடியிலிருந்து இழுத்தனர். ஸ்வேதாவும் பாலா வா போயிடலாம், வாங்க வாங்க சார் என மூவரும் ஓடி கதவருகே வர கதவு மூடப்பட்டிருந்தது. டோர் லாக் ஆகி இருக்கு, எப்படி என்றான் கோவிந்தன். டைம் இல்லை சார், இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தோம் நம்ம உயிர் நமக்கு சொந்தம் இல்லை, உடனே உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணுங்க என்றான் பாலா. கோவிந்தன் அவர் மொபைல் பார்க்க சுத்தமாக டவர் இல்லை. சார் டவர் சுத்தமாக கிடைக்கல என்றதும் ஸ்வேதா எனக்கும் இல்லை. பாலா டோர் தட்டி பார்க்கலாம், வெளியே செக்யூரிட்டி இருக்காங்க என்றதும் மூவரும் வேகமாக தட்டினர். ஆனால் வெளியில் ஒரு துளி சத்தம் கூட கேட்கவில்லை. அவர்களுக்கு பின்னாலிருந்து ஒரு கண்ணாடி உடையும் சத்தம் கேட்க தட்டி கொண்டிருந்தவர்கள் சட்டென நிறுத்திவிட்டு பின்னால் திரும்பினர். அவர்களை நோக்கி கரும்புகை போன்ற ஒரு உருவம் வந்து கொண்டிருந்தது. மூவருக்கும் வாழ்வின் கடைசி நிமிடங்கள் போல் இருந்தது. வெளியில் செக்யூரிட்டி உள்ள போய் 5 நிமிஷம் ஆச்சு, இன்னும் எந்த சத்தமும் இல்லை என சொல்ல செக்யூரிட்டி 2வது ஆளு ஆமா டோர் ஓபன் பண்ணிடலாம். உள்ளிருந்து அந்த கருப்பு உருவம் மூவரை நெருங்கவும் வெளியிலிருந்து செக்யூரிட்டி டோர் ஓபன் செய்யவும் சரியாக இருந்தது. வெளியிலிருந்து வெளிச்சம் பட்டதும் அந்த கருப்பு உருவம் காணாமல் போக மூவரும் பிழைத்தோம் தப்பித்தோம் என வெளியில் ஓடி வந்தனர். சார் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க சார். ஸ்வேதா உடனே கூடவே லைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வர சொல்லுங்க சார், உள்ள வெளிச்சம் இல்லை என்றாள். சரிம்மா என்றவர் பழனிக்கு கால் செய்து விவரத்தை கூறினார் கோவிந்தன். நீங்க கிளம்புங்கப்பா, டைம் ஆச்சு, காலையில பார்த்துக்கலாம் என்றார். இல்ல சார், போலீஸ் வரட்டும் என்றாள் ஸ்வேதா. அதுக்கப்புறம் நாங்க போறோம். அடுத்த 1/2 மணி நேரத்தில் பழனி 10 போலீஸோடு நாங்க வந்து சேர்ந்தார். பாலா ஸ்வேதா வெளியில் நிற்க பழனி உடன் வந்தவர்களுடன் உள்ளே நுழைந்தார். உள்ளே சென்ற 5 நிமிடங்களில் வரிசையாக வந்து 5 சடலங்களுடன் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியில் கொண்டு வந்தன. அந்த 5 சடலங்களும் பெண் சடலங்கள். கடைசியாக ஒரு ஆணின் சடலம் கொண்டு வரப்பட அதனைத் தொடர்ந்து பழனி வெளியில் வந்தார். பாலா அந்த ஆணின் சடலத்தை பார்த்து சார் இது நீலன் என சற்று சத்தமாகவே கத்துவிட உள்ள இவரோட சேர்த்து 5 டெட் பாடி எல்லாம் செதஞ்சு போற நிலைமையில இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் தெரியும் எப்படி எப்போ இறந்தாங்கன்னு. பாலாவும் என சொல்ல அப்புறம் இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்றார் பழனி. இதுக்கும் மேலையா என்றால் ஸ்வேதா. ஆமாம் என சொல்ல கிரைம் டிபார்ட்மெண்ட் மனோஜ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ஸ்வேதா உடனே வாட் என கத்த பெருமூச்சு விட்டவர் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா நடந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல, ஆனா அவரே இறந்திருக்காரு. அந்த லிங்க்ல என்ன இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மூவரும் ஸ்வேதா கையில இருந்த மொபைலை ஒரு நொடி பார்த்தன. பாலாவும் இப்ப நம்ம கிட்ட இருந்த ஒரே குரூப் நீலன், அவரும் இல்ல. இந்த பொண்ணுங்க யார் எப்படி இங்கே வந்தாங்க, சிசிடிவி அப்புறம் அந்த மூவியில் நடித்தவங்க பற்றி விசாரிச்சா ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்றார் பழனி. ட்ரை பண்ணி பாருங்க சார், இன்னும் எத்தனை பேர் இதில் பாதிக்கப்பட்டு இருக்காங்களோ என்றார் ஸ்வேதா. ஓகே, நான் காலையில் கூப்பிட்றேன் என்றவர் கிளம்பிவிட பாலாவும் ஸ்வேதாவும் அவன் பைக்கில் பாலா வீட்டை நோக்கி சென்றனர். பயணத்தில் பாலா கண்ணாடி வழியாக ஸ்வேதாவை பார்க்க அவள் கையில் இருந்த போனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஸ்வேதா என அவன் அழைக்க அவள் பார்வை கண்ணாடியின் வழியே அவன் மீது விழுந்தது. இந்த போனால தான் இவ்வளோ பிரச்சனை பாலா. பேசாம உன் போனை உடைச்சிடலாமா? அதான் நானும் யோசிக்கிறேன். யோசனையே வேண்டாம், வீட்டுக்கு போனதும் எரிச்சிடலாம். அவர்கள் பயணம் பாலா வீட்டு வாசலில் முடிந்தது. இருவரும் இறங்கி உள்ளே செல்ல பாலா அம்மா வாசலில் நின்று கொண்டிருந்தார்.
பாலா ஸ்வேதாவிடம் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேணாம், அவங்க பயப்படுவாங்க, நார்மலா இரு என கிசுகிசுத்து கொண்டு உள்ளே வந்தான். பாலாவின் அம்மா, எவ்வளோ நேரம்டா, இவ்வளோ லேட்டா வரீங்க என்றார். லேட் ஆயிடுச்சுமா, இவதாம்மா நான் சொன்ன ஸ்வேதா என ஸ்வேதாவை காட்ட, நீதானா, அழகா இருக்கம்மா என அவளுக்கு நெட்டி முறித்தார். தேங்க்ஸ் ஆண்டி என சிரித்தாள் ஸ்வேதா. சரி வாங்க, சாப்பிடுவீங்களா, டைம் ஆச்சு என்றான் பாலாவின் அம்மா. வெளியே சாப்பிட்டுதாம்மா வந்தோம் என்றான் பாலா. சரிடா என்றவர், பாலா பேசாம நீ ஸ்வேதாவே கல்யாணம் பண்ணிக்கடா, அழகா இருக்கா என்றதும், மா உங்களுக்கு வேற வேலையும் இல்லையம்மா, ஒரு பொண்ணு உனக்கு கண்ணில் பட்டுட்டா உடனே கல்யாணம் தான், அவளுக்கு ஆள் இருக்குமா என்றான் கடுப்பாக. ஸ்வேதா உடனே, ஆன்ட்டி அவன் பொய் சொல்றான், எனக்கு ஆள் இல்லை, அடிங்க, உனக்கு என்ன கலாய்க்க இது ஒரு சாக்கா, ஓடி போயிடு மா, நீங்க போய் தூங்குங்க என்றான் பாலா. பாலாவின் அம்மாவும், சரிடா ரொம்ப தான் சலிச்சுக்க, ஸ்வேதா ஏன் கூட தூங்கட்டும், இல்லம்மா அவ ஏன் கூட இருக்கட்டும் என்றான் பாலா. அடிங்க, என்ன பேச்சு, வயசு பொண்ணை உன் கூட தனியா அனுப்ப சொல்றியா, தாய்க்குலமே என் மேல அவ்வளோதான் நம்பிக்கையா, நீ நினைக்கிற மாதிரிம்மா இல்லம்மா, ஆபீஸ் விஷயம் பேசிட்டு வந்துடுவா என்றான் பாலா. பாலாவின் அம்மாவோ, காலையில பேசிக்கோ என கூற, பாலா ஸ்வேதாவிடம் ஃபோன் என சைகை காட்ட, ஆன்ட்டி ஒரு 10 மினிட்ஸ் பேசிட்டு வந்துடுறேன் என்றாள். சரிம்மா சீக்கிரம் வந்துடு என அவர் அறைக்கு சென்று விட்டார். பாலாவும் ஸ்வேதாவும் பாலாவின் அறைக்குள் சென்று கதவை மூட, ஸ்வேதா அவனை பார்த்து சிரித்தாள். முன்னாடி ஒரு மார்க்கமா சிரிக்கிற, உன் கூட தனியா ரூம்ல இருக்கன்னு அம்முக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான், பிரேக்கப் பண்ணிடுவா. பிரேக்கப் பண்ணா அம்மா சொன்ன மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ என சிரிக்க, அவள் தலையில் கொட்டியவன், ஒழுங்கா வாய் பேசாம வந்து உட்காரு என்றான். தரையில் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி எதிரெதிரே அமர்ந்திருந்தன. ஸ்வேதா ஃபோனையே பார்த்து கொண்டிருந்தாள். பாலா சென்று மினி ஸ்டவ் கொண்டு வந்தான். என்னடி ஃபோனையே பார்த்துட்டு இருக்க என்றான் பாலா. கஷ்டப்பட்டு வாங்கினதுடா, கண்டிப்பா எரிச்சே ஆகணுமா என்றாள் ஸ்வேதா. அப்ப சாக சொல்றியா, ஒழுங்கா குடுடி என அவள் கையிலிருந்த ஃபோனை பிடுங்கி அந்த லிங்க் இருக்கிறதா என பார்த்தான். இருந்தது. ஸ்வேதாவிடம் காட்டியவன், என்ன ஸ்வேதா, கிளிக் பண்ணிடவா என்றான். டே, தப்பி தவறி கூட கை வச்சிடாதடா என்றான். பாலா சிரித்துக்கொண்டே அதை தீயில் காட்டினான். அது மெல்ல தீ பிடித்து கருக ஆரம்பித்தது. ஸ்வேதா கண் அகலாமல் அதையே பார்த்து கொண்டிருந்தாள். பாலா ஸ்வேதாவை பார்த்து கொண்டே, ஸ்வேதா எதுக்கு அந்த லிங்க் கிரியேட் பண்ண என்றான். என்ன எனும்போதே அவள் முகம் மாற சட்டென கரண்ட் கட்டானது. பாலா அவன் மொபைல் டார்ச்சை ஆன் செய்தான். பாலா அவளை பார்க்க, உன் மொபைல்ல மட்டும்தான் அந்த லிங்க் இருக்கு, உன்னை தவிர அதை வேற யாரும் கிரியேட் பண்ணி இருக்க வாய்ப்பே இல்லை, லூசி மாதிரி உளராதடா, நான் ஏன் இதெல்லாம் பண்ண போறேன், எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லடா என்றாள் ஸ்வேதா. ஹஹஹ, பயந்துட்டியா, எப்படி நானும் உன்னை கலாய்ச்சிட்டனா என சிரித்தான் பாலா. போடா மென்டல், நான் பயந்தே போயிட்டேன். கருகி போய் இருந்த மொபைலை இருவரும் பார்த்தன. ஸ்வேதாவும் எஃபி ஐடி பாஸ்வேர்ட் சொல்ல என்றான் பாலா. எதுக்குடா, ஏன் மொபைலை செக் பண்ணி பார்க்கலாம் என்றான் பாலா. என்றவள் ஐடி பாஸ்வேர்ட் சொல்ல, பாலா அதில் ட்ரீம்ஸ் பேஜை ஓபன் செய்தான். இருவரும் அதிர்ந்தன. அதில் அந்த லிங்க் இருந்தது. அடியே, நல்லா போய் சிக்கிருக்கடி, உன் ஐடி எந்த மொபைலில் ஓப்பன் பண்ணாலும் அந்த லிங்க் காட்டுதுடி, பேசாம ஐடியை டெலீட் பண்ணிடலாமா, அதுவும் சரிதான் என செட்டிங் சென்று டெலீட் ஆப்ஷனை கிளிக் செய்ய, ஐ வில் கில் யூ என வந்தது. அக்கௌண்ட்டை டெலீட் செய்ய முடியவில்லை. என்னடா இப்படி வருது, இப்போ என்ன பண்றது என்றால் ஸ்வேதா. இப்போ வந்து கேளு, உன்னை யார்டி கண்ட கண்ட லிங்கில் கிளிக் பண்ண சொன்னான் என்றான் பாலா. நான் என்ன வேணும்னான்னு பண்ண, இப்போ என்னதான் வழி, நாளைக்கு பழனி சார் கிட்ட போய் பேசிக்கலாம், நீ போய் அம்மா கூட தூங்கு என்றான் பாலா. இருட்டா இருக்கடா, நான் உன் கூடவே தூங்குறேன், ஓடி போயிடு, உன் கூட ரூம்ல இருக்கிறதே எனக்கு பயமா இருக்கு, நீ தான் இதெல்லாம் பண்றியான்னு, இதுல ஒன்னா வேற தூங்கணுமா, போடி என துரத்த, ரொம்ப தான் பண்ணுவடா என அவள் இருட்டில் எழுந்து அறையிலிருந்து வெளியேறினாள். செல்லும் அவள் கண்கள் மட்டும் பாலா கையில் இருந்த போன் மீதே இருந்தது. அவள் அறையை விட்டு சென்றதும் பாலா அவன் கட்டிலில் போய் படுத்து கொண்டான். ஆனால் தூக்கம்தான் வருவேனா என்றது. புரண்டு புரண்டு படுத்தவன் கவனம் அவன் போன் மேல் பதிய அதை கையில் எடுத்து ஆன் செய்தான். அந்த லிங்க் நோட்டிபிகேஷன் போல் தொடுதிரையில் இருந்தது. அதை கண்டு அதிர்ந்தான். ஏடா இது கொடுமை, இப்படி முன்னாடியே லிங்க் காட்டுது என புலம்பினான். அவன் உள்மனம் அதை கிளிக் செய்ய சொல்லி போராடியது. உடனே போனை வைத்து விட்டான். கண்கள் மூட கண்களுக்குள் அந்த லிங்க் மட்டுமே வந்தது. மீண்டும் போனை எடுத்தான். அவன் கைகள் அதை கிளிக் செய்ய சென்றது. தன்னை சிறிது சிறிதாக இழப்பதைப் போல் இருந்தது அவனுக்கு. அவன் கை அதை தொடவும் சரியாக அவனுக்கு வந்த அழைப்பில் அவன் கை பதிந்தது. மறுமுனையில் ஹலோ பாலா என பழனியின் குரலில் சுயநினைவை அடைந்தவன், நமக்கு ஏன் இப்படி தோணுது என நினைத்து கொண்டு போனை காதில் வைத்தான். சொல்லுங்க சார், உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க பாலா என்றார். பாலா நேரத்தை பார்க்க மணி 3:46 AM. சார் காலையில வரேனே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்றான்.
என்ன பாலா இப்படி பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? 8 கொலை நடந்திருக்கு. அதுவும் உங்கள சுத்தி. அந்த அபார்ட்மெண்ட்ஸ்க்கும் மினிஸ்டருக்கும் லிங்க் இருக்கிறதால பிரஸ்ஸுக்கு தெரியாம நாங்க இந்த கேஸ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இல்லனா இந்நேரம் நீங்கலாம் உள்ள இருப்பீங்க என அவர் கத்த, சாரி சார் வரேன் என்றவன் வீட்டில் யாரிடமும் சொல்லாமல் ஸ்டேஷன் கிளம்பி சென்றான். அங்கு வாசலில் பழனி இவனுக்காக காத்திருந்தார். பாலா வந்ததும் அவனை இழுத்து செல்லாத குறையாக உள்ளே அழைத்து சென்றார். இவ்ளோ அவசரமா என்னை வர சொல்ற அளவுக்கு என்ன சார் க்ளூ ஏதாவது கிடைச்சிருக்கா என்றான் பாலா. ஆமா பாலா, நீலன் பிளாட் முன்னாடி இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துடுச்சு. இங்கே பாருங்க என அந்த வீடியோவை ப்ளே செய்தார். அதில் ஜனனி இறந்ததற்கு முன்னால் 5 நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்ணும் நீலன் பிளாட்டிற்கு செல்வது பதிவாகி இருந்தது. ஆனால் யாரும் வெளியில் வரவில்லை. ஸோ நீலனை பார்க்க வந்தவங்க இறந்து போய் இருக்காங்க. யார் இந்த பொண்ணுங்க? இவங்க ஏன் நீலனை மீட் பண்ண போயிருக்காங்க என்றான் பாலா. இவங்க எல்லாரும் அந்த பிப்பட் மூவியில் நடித்தவங்க. அண்ட் அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஜனனி பிரீத்தி ரிப்போர்ட் மாதிரி தான் வந்திருக்கு. எல்லாரையும் கொண்டுட்டு லாஸ்ட்டாக நீலம் மட்டும் சூசைட் பண்ணி இருக்காரு. அதுவும் ஜனனி மாமி இறந்த அன்னைக்கு காலையில் 12 மணிக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வந்து இருக்கு. என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் சொன்ன அதே டைமில் தான் அந்த லிங்க்கும் அப்லோட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்ல. நீலன் தனி பிப்பட் மூவியோட புரொடியூசர் கூட. நல்லா போயிட்டு இருந்த படப்பிடிப்பு பணம் இல்லாதால பாதியில நின்னுருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவோ ட்ரை பண்ணி இருக்காரு. ஆனா அத மறுபடியும் ஆரம்பிக்க முடியல. அப்போ இருந்து நீலனோட நடவடிக்கை சரியில்லைன்னு அந்த மூவியோட கேமராமேன் சம்பத் சொன்னாரு. அவரை நான் மீட் பண்ண முடியுமா சார் என்றான் பாலா. இங்க தான் இருக்காரு என்றவர் சம்பத்தை அழைக்க அவர் பாலாவின் அருகில் அமர்ந்தார். சார் நான் கேட்குற கேள்விக்கு தயங்காம உண்மையை சொல்லுங்க. கண்டிப்பா கேளுங்க சார் என்றார் சம்பத். நீலன் பொண்ணுங்க விஷயத்துல எப்படியும்? சம்பத் உடனே அது என தயங்க, பல பொண்ணுங்க உயிர் போயிருக்கு சார் மறைக்காம சொல்லுங்க என்றான் பாலா. நீலன் பொண்ணுங்க விஷயத்துல ஒரு கலா ரசிகன் சார். அவருக்கு நிறைய பொண்ணுங்க கூட உடலுறவு வச்சுக்கணும். அவர் கூட எப்போ பொண்ணுங்க இருக்கணும்னு நினைப்பாரு. அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்டான ட்ரெஸ் பண்ண சொல்லி ரசிப்பாரு. அண்ட் அவர் படத்துல நடிக்க வாய்ப்பு தரேன்னு சொல்லி நிறைய பொண்ணுங்க கூட ஜாலியா இருந்திருக்காரு சார். அவர் என்ன படிச்சிருக்காரு என்றான் பாலா. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார். அவர் நிறைய புதுசு புதுசா கண்டுபிடிப்பாரு சார். அவர் இருந்த பழைய வீட்டுல ஏதேதோ இருக்கும். ஆனா கடைசியில இப்படி ஆகும்னு இருக்கு என முடித்தார். அவர் கூறியதை கேட்டு பாலா தீவிரமா யோசித்துக் கொண்டிருக்க, என்ன யோசிக்கிறீங்க பாலா என்றார் பழனி. இவர் சொல்றத பார்த்தா என இழுக்க, அந்த லிங்க் நீலன் தான் கிரியேட் பண்ணி இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்ல. இப்போ அந்த லிங்க் தான் நீலன். என்ன உளறீங்க பாலா? உளரல சார். என்னோட கெஸ்ட்ல சொல்றேன். நீலன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ அவர் அந்த லிங்கை கிரியேட் பண்ணி அது யார் முதல்ல கிளிக் பண்ணுறாங்களோ அவங்க ஐடியில் பெர்மனண்டாக இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காரு. ஏன்னா நாங்கள் ஸ்வேதா மொபைலை எரிச்சு கூட பார்த்துட்டோம். இப்போ அந்த லிங்க் என்னோட மொபைலில் இருக்குது. அண்ட் அந்த லிங்க் அப்லோட் பண்ணதும் நீலன் சூசைட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஆத்மா அந்த லிங்க்ல இருக்குது. அதை யாராவது கிளிக் பண்ணால் அவங்க மூலமாக வெளியே வந்து அவருக்கு வேண்டியதை பண்ணிட்டு அகைன் அந்த லிங்க்குள்ளே போயிடுறாரு. என்ன பாலா ஸ்டூபிட் மாதிரி சின்ன பசங்களுக்கு பேய் கதை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் அவர் ஏன் மறுபடியும் அந்த லிங்குக்குள்ளே போயிடணும் என்றான் பழனி. ஐ திங்க் ஹீ நீட் எ பாய். என்னது என பழனி கேட்க, எஸ் சார். முதல் 2 தடவையும் அந்த லிங்க் கிளிக் பண்ணது பொண்ணுங்க. அதனால அவங்க உடம்புல நிரந்தரமாக அவரால் இருக்க முடியாது. எப்போ அந்த லிங்க் ஒரு பையன் கிளிக் பண்ணுறானோ அவன் உடம்புல நிரந்தரமாக தங்கிடலாம். அப்படி பார்த்தா லாஸ்ட் டைம் மனோஜ் தானே கிளிக் பண்ணாரு. எஸ். ஆனா எதிர்பாராத விதமா அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ஸோ மறுபடியும் அவர் அந்த லிங்குக்குள்ள போயிட்டாரு. இது எல்லாம் என்ன கெஸ் தான். ஆனா இது உண்மையா இருக்க 100% சான்ஸ் இருக்கு. எப்படி சொல்றீங்க என்றார் பழனி. ஏன்னா இப்போ என் கையில இருக்க லிங்க் என்ன தூங்க விட மாட்டேங்குது சார். அதை கிளிக் பண்ண சொல்லி என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த அக்கௌண்ட்டை டெலீட் கூட பண்ண முடியல. இதுக்கு என்னதான் தீர்வு என்றான் பழனி. அந்த அக்கௌண்ட்டை பெர்மனண்டா டெலீட் பண்ணணும் சார் என்றான் பாலா. அதுக்கு தான் உங்களை வர சொல்லி இருக்கோம் என கூற, மூவரும் இன்னும் சில கிரைம் டிபார்ட்மெண்ட் ஆபீசரும் சேர்ந்து அதை எப்படி டெலீட் செய்வது என பேசிக் கொண்டிருந்தனர். பாலா, பழனி மற்றும் சில கிரைம் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ்கள் அந்த அக்கௌண்டை டெலீட் செய்ய முயற்சித்து கொண்டிருந்தனர். மறுநாள் காலை விடிந்தே விட்டது. அனைவருக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மட்டுமே ஒரு உறுத்தலாகவே இருந்தது. சார் நான் கொஞ்சம் பேசலாமா என்றான் பாலா. சொல்லுங்க பாலா என்றான் பழனி. ஆக்சுவலி நீங்க எங்களை இந்த கேஸ்ல குற்றவாளிகள் தானே நினைக்கிறீங்க என்றான் பாலா. உண்மையை சொல்லணும்னா ஆமா. ஏன்னா ஜனனி மாமியோட உடல ஸ்வேதா கைரேகை இருக்கு. அதே மாதிரி பிரீத்தி உடம்புல வைஷு கைரேகை இருக்கு.
ஆனா அவங்க 2 பேருமே கற்பழிக்கப்பட்டு தான் இறந்திருக்காங்கன்னு ரிப்போர்ட் சொல்லுது. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லன்னு சொல்லிட முடியாது. அது இல்லாம நீங்க சொல்ற விஷயங்கள் நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் காரணமும் தெரியல. இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் நீங்க சந்தேக பார்வை உங்க மேல கண்டிப்பா இருக்கும். அது உங்க டியூட்டி சார். நான் அத தப்பா சொல்லல. ஆனா நான் சொன்னது தான். அவர் உருவாக்கின அந்த லிங்குக்குள்ள தான் அவர் இருக்காரு. ஒரு ஆண் உடம்பு அவருக்கு கிடைச்சா தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஆனா யாராவது தெரிஞ்சே போய் அத கிளிக் பண்ண மாட்டாங்க. பார்க்கலாம். அந்த லிங்க் கண்டுக்காம விடுறதா இப்போதைக்கு நம்மளால பண்ண முடியும் என்றான் பாலா. ஓகே பாலா. நீங்க கிளம்புங்க. டைம் ஆச்சு. மறுபடியும் பார்க்கலாம் என கூற அவனும் கிளம்பினான். பாலா ஸ்டேஷனிலிருந்து கிளம்பியவன் நேராக வீட்டுக்கு சென்றான். பாலாவின் அம்மா, எங்கடா காலங்காத்தால போயிட்டு வர? வீட்டிலேயே இருக்க மாட்டேங்கிற என்றாள். ஒரு சின்ன வேலைமா. சரி ஸ்வேதா எங்க? அவ தூங்குறாடா. சரிம்மா நான் போய் தூங்குறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம் என்றவன் அறைக்குள் நுழைய அவன் போன் அடித்தது. திரையில் அம்மு என்றதை பார்த்ததும் அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். சொல்லு அம்மு. டேய் எருமை என்னடா பண்ற? 2 நாளா ஒரு ஃபோனும் இல்ல, மெசேஜும் இல்ல. நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிற. அம்மு கொஞ்சம் ஒர்க்குடி அதான். அது கூட இன்ஃபார்ம் பண்ணல. அம்மு தூக்கம் வருதுடி. அப்புறம் பேசட்டா என்றான். அடிச்சு துவைச்சிருவேன்டா. எவடா அவ ஸ்வேதா? வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்கியாமே. அடி உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? உன் வீட்ல கேமரா வச்சு உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை ஈவினிங் வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன்டா என கத்திவிட்டு அழைப்பை துண்டித்தாள். பாலா இது என்னடா புது பிரச்சனை என நினைத்தவன் 2 நாட்கள் உறக்கம் இல்லாமல் போகச் சென்றது. படுத்து உறங்கி விட்டான். அவன் மீண்டும் கண் விழிக்கையில் மணி மதியம் 3:30 தாண்டி இருந்தது. எழுந்து குளித்து முடித்து வெளியில் வந்தவன் அங்கு அமர்ந்து ஸ்வேதாவுடன் கதை பேசிக் கொண்டிருந்தவன் அம்மா என கத்த, என்னடா எந்திரிச்சதும் கத்துற என்றால் அம்மா. பசிக்குதுமா வந்து சாப்பாடு எடுத்து வைங்கம்மா. சரி வாங்க சாப்பிடலாம் என்றதும் மூவரும் சாப்பிட அமர்ந்தன. டேய் பாலா எனக்கு ஸ்வேதாவை ரொம்ப பிடிச்சிருக்குடா. பேசாம நீ இவளையே கல்யாணம் பண்ணிக்க என கேட்க அதை கேட்டு குனிந்து சிரித்து கொண்டிருந்த ஸ்வேதாவை பார்த்தவன், அடியே இதெல்லாம் ஓ வேலை தானா என்றாள். நான் என்னடா பண்ணேன் என பாவம் போல் முகத்தை வைத்துக் கொண்டு கேட்டாள் ஸ்வேதா. அப்பொழுதுதான் நினைவு வந்தவனா, அடியே ஸ்வேதா நீங்க இங்க வந்தது அம்முக்கு எப்படி தெரியும்? என் மேல செம்ம கோவத்துல இருக்கா. ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்கா. என்ன நடக்க போகுதோ? யாருடா அது என அவள் அம்மா கேட்க, உன் மருமக. பார்றா பொண்ணு ஸ்வேதா மாரி அமைதியா அழகா இருப்பாளா? இல்லன்னா நான் ஒத்துக்க மாட்டேன்டா என சொல்ல, யாரு அவளா? பிசாசு. நீ ஒத்துக்காம மட்டும் இரு. அப்புறம் தெரியும் அவளோட ஆட்டம். பார்க்கலாம் நானா அவளான்னு. இவ்வாறு பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்துவிட்டு மீண்டும் ஸ்வேதா பாலா அம்மாவுடன் பேசிக் கொண்டிருக்க, பாலா நொடிக்கு முறை வாசலை பார்த்து கொண்டு நடந்து கொண்டிருந்தான். பாலா அம்மா எழுந்து கிச்சன் செல்ல கோவமாக ஸ்வேதாவிடம் சென்றவன், உனக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லையா? நானே எப்போ என்ன நடக்கும்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கேன். இதுல அம்மு வேற வந்தா என்ன பண்ணுவான்னு தெரியல. இதுல நீ சாகவாசமா நியாயம் பேசிட்டு இருக்க என புரிந்தான். நான் என்னடா பண்றது? அவ தான் இங்க வரலாம் வரட்டும் பேசிக்கலாம் என சாவகாசமாய் பதிலளிக்க, அதாண்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தால எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவைதான் என கடுகடுத்தான். அவன் கூறியதில் சட்டென கோவம் வந்துவிட வேகமாக அவன் அருகில் நுழைந்தவன் அவன் போனை எடுத்துக்கொண்டு, தேங்க்ஸ் இதுக்கு மேல நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீயும் என்னால கஷ்டப்பட வேண்டாம். பாய் என நகர, ஹே எங்கடி போற என அவள் பின்னால் போக, எங்கேயும் போற உனக்கு என்ன? இனிமே உனக்கு பிரச்சனை இருக்காது. என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் என சென்றவளின் கைகளை இழுத்து நிறுத்தினான். சாரி ஸ்வேதா ஏதோ கோவத்துல பேசிட்டேன். நீ எங்கேயும் போகாத ப்ளீஸ் என அவள் கன்னம் கிள்ளி அவளை சமாதானப்படுத்திக் கொண்டிருக்க, அவன் பின்னால் பத்திரகாளியாக நின்றிருந்த அம்முவை பார்த்ததும் அவன் கை மெல்ல அவள் கன்னத்திலிருந்து பிரிந்தது. அம்மு அவன் அருகில் வந்தவன், ஓஹோ சார் ஏன் அப்படி நிறுத்திட்டீங்க? நீங்க உங்க கொஞ்சல்ஸை கண்டினியூ பண்ணுங்க. நான் கிளம்புறேன் என மீண்டும் வாசலை நோக்கி நடக்க, 2:08 அவளை இடையோடு அணைத்தவன், அம்மு அவ ஃப்ரெண்டு தாண்டி. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என் மூஞ்ச பார்த்தா அப்படியே தெரியுது? அவளுக்கு ஒரு ப்ராப்ளம். அதான் நம்ம வீட்டில் 2 நாள் ஸ்டே பண்ணி இருக்கா. நான் சும்மா கோவமா பேசிட்டேன். அதான் அவள் வெளியே போகவும் அவகிட்ட சாரி கேட்டேன். நம்புடி செல்லம் என அவன் கெஞ்ச, அவள் போடா ஃப்ராடு என அவன் கைகளில் ஒரு அடி கொடுத்தாள். சரியாக பாலாவின் அம்மா அங்கு வந்து, அடே என்னடா வாசலை இப்படி கட்டிப்பிடிச்சிட்டு நிக்கிற? வளர்ந்து கெட்டவனே யாரடா இந்த பொண்ணு என அவன் முதுகில் 2 அடி வைக்க, ஐயோ அம்மா எல்லாரும் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கோங்க. இவ தான் நான் சொன்ன உன் மருமக என கூறவும் அம்மு முகத்தில் புன்னகை குடிக்கொண்டது. பாலாவின் அம்மா, ஓஹோ நீ சொன்ன பிசாசு இவதானா என மாட்டிவிட்டு ஸ்வேதாவும் அவரும் ஹைஃபை செய்து கொண்டு உள்ளே செல்ல, அம்மு பாலுவை முறைத்துவிட்டு அவர்கள் பின்னால் சென்று சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். உள்ளே வந்த ஸ்வேதா அவள் கையில் இருந்த போனை பார்க்க, அதன் தொடுதிரையிலே அந்த லிங்க் இருந்தது. அதைக் கண்டு அதிர்ச்சியில் பாலாவை பார்த்தாள். அதற்குள் பாலாவின் அம்மா டீ போட்டு கொண்டு வருவதாக சொல்லி கிச்சனுக்குள் சென்று விட,
டே பாலா, என்னடா இது லிங்க் இப்படி டச் ஸ்க்ரீன்லேயே வியூ ஆகுது என்றாள். ஆமா, நேற்று நைட்ல இருந்து அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் அசந்தா கூட கிளிக் பண்ணிடுவோம். ஜாக்கிரதையா இருக்கணும் என்றான் பாலா. என்ன லிங்க் என ஸ்வேதா கையிலிருந்து போனை பிடுங்க பாலா ஸ்வேதா இருவரும் அதிர்ந்தார்கள். அவரிடமிருந்து போனை பிடுங்க மூவர் கைக்குள்ளவும் போன் இடம் விட்டு இடம் மாறிக்கொண்டிருந்தது. திடீரென பிப்பட் மூவி ஓட ஆரம்பிக்க ஸ்வேதா பாலா இருவரும் பேய் அறைந்தாற் போல் நின்றுவிட போன் கை நழுவி கீழே விழுந்து படம் மட்டும் ஓடியது. இப்ப என்னடா பண்றது என்றால் கலவரமாக ஸ்வேதா. எனக்கு தெரியலடி, யார் கிளிக் பண்ணது? நான் இல்ல. ஏன் இப்படி உங்க முகம் பதட்டமா இருக்கு எனும்போதே வீட்டின் அனைத்து ஜன்னல்கள் கதவுகளும் டப்பென்று ஒரே ஒளியுடன் மூடிக்கொண்டது. அடுத்த நொடி கரண்ட் கட் ஆகியதும் மூவர் இருளில் நின்றிருக்க அம்மு பயத்தில் பாலாவின் கைகளை கட்டிக்கொண்டு அவன் அருகில் நெருங்கி அமர்ந்து கொண்டாள். டே, யார் யார் லிங்க் கிளிக் பண்ணாம? பயமா இருக்குடா, வாங்க வெளியே போயிடலாம் என்றால் நான் தழுத்தழுக்க பாலாவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. மாமா, என்னடா நடக்குது? எனக்கு பயமா இருக்குடா என மேலும் அவன் அருகில் நெருங்கிக் கொள்ள ஸ்வேதாவிற்கு அவன் அமைதி பீதியை கிளப்ப அம்மு என்கிட்ட வா, அங்க நிக்காத என்றாள். சரியாக கிச்சனில் இருந்து வெளியே வந்த பாலாவின் அம்மா, என்னது இப்படி எல்லா கதையும் அடைச்சிட்டு லைட் கூட போடாம படம் பார்த்துட்டு இருக்கீங்களா என கேட்டுவிட்டு மூவரையும் பார்க்க இருட்டில் ஸ்வேதா அம்மு முகம் கலவரமாகவும் பாலா அமைதியாகவும் இருப்பதை பார்த்து கதவை நோக்கி நகர்ந்தான். அவர் கதவில் கை வைத்ததும் தூக்கி எறியப்பட்டு எதிர் சுவரில் மோதி பின்தலையில் ரத்தம் வழிய கீழே விழுந்தார். ஸ்வேதாவிடம் ஓடிச் செல்ல, மாமா எனக்கு பயமா இருக்குடா என்ற அம்முவின் குரலில் அம்மு அவனை விட்டுட்டு இங்க வாடி, அவன் நம்ம பாலா இல்லை என்றதும் அம்மு பாலாவை பார்க்க அவன் முகம் மாறியது. மூவிரன் கையில் இடம் மாறிய போன் பாலாவின் விரலால் அந்த லிங்கில் கிளிக் செய்யப்பட்டுவிட்டது. அம்மு எச்சில் விளங்கியபடி அவன் கைகளிலிருந்து தன் கையை எடுக்க வெறி கொண்ட மிருகம் போல் அம்முவை தூக்கி தோளில் போட்டவன் அவன் அறைக்கு சென்று கதவை அறைந்து சாத்தினான். வெளியில் நின்ற ஸ்வேதாவிற்கு அண்டமே கலங்கிவிட்டது. உள்ளிருந்து அம்முவின் காதல் கோரமாக கேட்கத் தொடங்கியது. அது அவளை அப்படியே உறைய செய்துவிட்டது. சிறிது நேரத்தில் பெரிய அலறுடன் அவள் சத்தம் நின்றுவிட பயந்து கொண்டே அறையின் கதவருகே சென்று அதை தள்ள அது திறக்கவில்லை. கதவின் கீஹோல் வழியாக பார்க்க எதிர் சுவரில் ஒரு பெண் கட்டிலில் படுத்திருக்க அதன் அருகில் அமர்ந்திருந்த ஆணின் உருவம் கையில் ஏதோ சொட்டி கொண்டிருப்பதை நிழலாக தெரிய பதறடித்து கொண்டு வெளியே கதவருகே ஓடியவள் அதை திறக்க முயற்சிக்க அது திறந்த பாடில்லை. வேகமாக அதை அடிக்க பின்னால் இருந்து கதவு திறக்கும் சத்தம் கேட்க வேகமாக அருகிலிருந்த அலமாரியின் பின் தன்னை ஒளித்து கொண்டாள். அமைதியாக இருந்த வீட்டில் பாலாவின் காலடி சத்தம் மட்டும் சுவர்களில் எதிரொலித்தது. அவன் காலடி சத்தம் தன்னை நெருங்குவதை உணர்ந்த ஸ்வேதாவிற்கு உடல் முழுவதும் பயத்தில் வேர்த்து கொட்டியது. திடீரென அவன் காலடி சத்தம் என்றது. ஸ்வேதா பயந்து சிறிது எட்டி பார்க்க அவள் முன்னால் இருந்த அலமாரியை தூக்கி அந்த பக்கம் வீசிவிட்டு அவள் முன் ரத்தம் படிந்த சட்டை முகம் கை என கொடூரமாக நின்றான் பாலா. அவள் ஸ்தம்பித்து நிற்க அவள் வாயினுள் ரத்தம் படிந்த கையை நுழைத்தவன் தாடியை பற்றி இழுக்க அவன் இழுத்த வேகத்தில் அவன் உதடுகள் கிழிந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. அவள் கத்த பாலா அவளை தடையை பிடித்து இழுத்து கொண்டே அவன் அறையை நோக்கி நடந்தான். எதிர்ச்சியாக பாலாவின் அறை வாசலில் சாய்ந்து வைக்கப்பட்டிருந்த கடப்பாறை ஸ்வேதா கண்ணில் பட அதை கையோடு எடுத்தவள் பாலாவை பின்னால் இருந்து குத்த அது அவன் முதுகில் நுழைந்து மார்பை தொலைத்தது. ரத்தம் வழிந்து ஓட பாலா அவள் பிடியே தளர்த்தினான். அவன் பிடி தளர்ந்ததும் மீண்டும் வேகமாக கதவருகே ஓடினாள். கதவு திறக்க முடியவில்லை. அருகில் இருந்த கண்ணாடி ஜன்னலை கண்டவள் உடைப்பதற்கு ஏதேனும் இருக்கிறதா என தேட ஒரு அடி உயர செம்பு குபேர சிலை ஒன்று கண்ணில் பட அதை எடுத்தவள் கண்ணாடியை உடைக்க கைகளை ஓங்க கீழிருந்து அவள் காலை லபக்கென இழுத்தான் பாலா. பயத்தில் அவள் கையிலிருந்த சிலை கொண்டு அவன் தலையில் ஓங்கி ஓங்கி அடைத்தாள். அவன் மயங்கி சரிந்தும் கூட தெரியாமல் பயத்தில் அடித்து கொண்டே இருந்தவள் அவள் கால்களை பற்றியிருந்த அவன் கை தளர்ந்ததும் வேகமாக எழுந்த அந்த ஜன்னலை உடைத்துவிட்டு வெளியில் ஓடினாள். பயத்தில் அவள் உடல் இன்னும் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தது. வாய்க்கிழிந்த ரத்தம் வேறு கொட்டி கொண்டிருந்தது. வலியை பொறுத்து கொண்டவள் மீண்டும் ஜன்னல் வழியாக உள்ளே சென்று டேபிள் அடியில் கிடந்த போனை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தாள். அதில் இன்னும் அந்த படம் ஓடிக்கொண்டிருந்தது. கையிலிருந்த குபேரன் சிலை கொண்டு ஆத்திரம் தீரும் மட்டும் அந்த போனை அடித்தாள். அது சுக்குநூறாக திரை தனியாக பேட்டரி தனியாக என சிதறியது. அருகிலே சிறிய குழியை தோண்டியவள் அதில் சிதறிய போன் பாகங்களை வைத்து மண்ணை மூடினாள். அப்படியே மயங்கியும் சரிந்தாள். 4 மணி நேரத்திற்கு பிறகு அப்படிதான் மெதுவாக கண்ணு முழிச்சு பாருங்க, மெதுவா மெதுவா என ஒரு குரல் காதில் கேட்க மூடியிருந்த விழிகளை மெல்ல திறந்தாள் ஸ்வேதா. சுற்றி பார்த்ததில் அது மருத்துவமனை என தெரிந்தது. அவள் புறம் பழனியும் வைஷுவும் நின்றிருந்தன.
அவள் வாயில் தையல் போடப்பட்டிருந்தது. அவள் ஏதோ கேட்க வாய் திறக்க, பாலா பாலா அம்மு அம்மு அம்மா யாரும் உயிரோட இல்லடி என பதிலளித்தாள் வைஷு. அதை கேட்டு அவள் விழிகள் கலங்க ஆரம்பித்தது. வைஷுவும் பழனியும் அவளை சமாதானப்படுத்தினர். பழனி அவளை கேள்வியாய் பார்க்க அவளும் அவரை பார்த்தாள். நான் அங்க என்ன நடந்ததுன்னு கேட்க மாட்டேன். அங்க என்ன நடந்திருக்கும்னு என்னால யூகிக்க முடியுது. பட் ஒரே ஒரு கேள்வி, அந்த ஃபோன் என்ன பண்ணீங்கன்னு கேட்க அவள் கடினப்பட்டு வாய் திறந்து உடைச்சிட்டேன் சார் என்றாள் மெல்லிய குரலில். உங்க ஐடி பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். மறுபடியும் லாகின் பண்ணுவீங்களா? தெரிஞ்சு யாராவது உயிர் விடுவாங்களா சார்? கண்டிப்பா இனி நான் லாகின் பண்ண மாட்டேன் என்றவளிடம் புன்னகைத்தவர் டேக் கேர் என அவ்விடமிருந்து நகர்ந்தாள். அந்த அனைத்து கொலைகளுக்கும் காரணம் நீலன் என்றும் கடைசியில் அவர் தற்கொலை செய்து கொண்டார் எனவும் அந்த கேஸ் முடித்து வைக்க ஸ்வேதா வைஷு மீண்டும் எந்த பயமும் இல்லாமல் அதே பிளாட்டில் வாழ்க்கையை தொடங்கின. ஒரு மாதத்திற்கு பிறகு B6 பிளாட்டிலிருந்து பெட்ரூமில் வைஷுவும் ஸ்வேதாவும் அருகருகே படுத்திருந்தன. ஸ்வேதா விட்டதை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். வைஷுவும், ஸ்வேதா உன்கிட்ட ஒன்னு கேட்கட்டா? நீ அந்த ஐடி பாஸ்வேர்ட் மறந்துட்டியா? ஸ்வேதா அவள் புறம் திரும்பி, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனா எனக்கு அது ஆழமா ஞாபகம் இருக்குடி. எங்க எனக்கே தெரியாம லாகின் பண்ணிடுவோன்னு பயமா இருக்கு. என்னடி சொல்ற? அப்படி எதுவும் பண்ணிடாதடி என்றாள் வைஷு. வைஷுவை ஒரு மாதிரியாக பார்த்தவள், அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு என்றாள் தீர்க்கமான குரலில். என்ன அது? அதை விடு, தூக்கம் வந்து தூங்கலாம் என வைஷுவை அணைத்து கொண்டு உறங்கி போனாள் ஸ்வேதா. மறுநாள் காலை கண்கள் எழுந்து வைஷு அவள் எதிரில் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்த ஸ்வேதாவை பார்த்து அதிர்ந்து போனாள். அவள் மூளையில் நேற்று இரவு அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு என கூறிய ஸ்வேதாவின் வார்த்தைகள் நினைவு வந்தது. அருகில் இருந்த டேபிள் மேல் ஒரு காகிதம் இருந்தது. அதை கையில் எடுத்தாள். என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலடி. மனசு அந்த ஐடியை ஓப்பன் பண்ணி லிங்கை கிளிக் பண்ண சொல்லி துடிக்குது. என்னோட ஐடி பாஸ்வேர்ட் எனக்கு மட்டும்தான் இப்போ தெரியும். அது என்னோட அழிஞ்சு போகட்டும். மிஸ் யூ வைஷு என எழுதி அதற்கு கீழ் அவளின் இதழ் முத்தம் இருந்தது. வைஷு அவளின் நிலையைக் கண்டு மனம் உடைந்து போனாள். அவளின் இறுதி காரியங்களை செய்து முடித்தவள் அந்த பிளாட்டை விற்றுவிட்டு அவள் சொந்த ஊருக்கு சென்று விட்டாள். நாட்கள் பல கடந்தன. 5 ஆண்டுகளுக்கு பிறகு நாய் ஒன்று மண்டி கிடந்த குப்பை குளங்களுக்கிடையே ஓரிடத்தில் தன் காலால் குழி தோண்டிக் கொண்டிருந்தது. அங்கு வந்த குப்பை அள்ளும் நபர் அந்த நாயை துரத்த அது எதையோ கவ்விக்கொண்டு ஓடியது. அந்த நாயின் வாயில் அந்த உடைந்த போன் உடன் திரையில் அந்த லிங்கும் இருந்தது. நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும்னா நம்ம வாய்ஸ் ஆப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.